நெக்ஸ்ட்டு பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன். நம்ம பெர்முடேஷன்னா காம்பினேஷன்னா எனி ஐடியா தெரியலையா? சயின்ஸ் நம்ம படித்ததில்ல ஸ்கூலில் பெர்முடேஷன் காம்பினேஷன் சயின்ஸ் படிச்சிருக்கீங்களா? அப்படியே சம்ஸாக போட்டுருக்கீங்க. வேறு யார் பிஸ்னஸ் மேக்ஸ் யாருமே இல்லையா? ஓகே. பெர்முடேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஏ பி 2 ஆப்ஜெக்ட் இருக்குது, ஓகேவா? ஸோ இந்த ரெண்டுத்தையுமே நீ எத்தனை வேஸில் அரேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்குறது தான் என்னது பெர்முடேஷன். கிளியராக? ஏபி எத்தனை வேஸில் அரேஞ்ச் பண்ண முடியும்? 2 வேஸ். என்னென்ன? ஏபி பிஏ. ஏபிசி எத்தனை வேஸில் அரேஞ்ச் பண்ண முடியும்? 6 வேஸ். எப்படி 6 வேஸ்? ஏபிசி, பிசிஏ, சிஏபி, அப்புறம் ஏசிபி, சிபிஏ, பிஏசி. வேறு வேஸ் பாசிபிள் இருக்கா? இல்லை. கரெக்டாக இல்லையா? இந்த மாதிரி எத்தனை வேஸில் ஒரு விஷயத்தை அரேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கறதுக்கு பேர் தான் அது பெர்முடேஷன். ஓகேவா? கிளியரா? புரியுதம்மா? ஸோ ஃபஸ்ட்டு பெர்முடேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, a group of person want themselves to be photographed. ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறாங்க, ஓகேவா? ஒரு குரூப் ஆஃப் பர்சனை நீ ஃபோட்டோகிராஃபர் நிற்க வைக்கணும். அப்போ அந்த ஃபோட்டோகிராஃபர் அவங்கள எத்தனை வேஸில் டிஃப்ரெண்ட் ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுப்பான், எத்தனை வேஸ் பாசிபிள் அவங்கள வச்சு டிஃப்ரெண்ட் ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுக்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்கு பேர் தான் அது நம்ம இப்போ பார்க்குறது பெர்முடேஷன். ஓகேவா? வேஸ் ஆஃப் அரேஞ்சிங் ஆர் செலக்டிங் ஸ்மாலர் or equal number of person or object from a group of person. புரியுதா? இப்போ ஒரு குரூப் இருக்குது. இந்த குரூப்லேருந்து என்ன பண்ணுற, இந்த குரூப்பை அரேஞ்ச் பண்ணுற, ஆர் இந்த குரூப்லேருந்து இன்னொரு ஸ்மாலர் குரூப் என்ன பண்ணுற, நீ செலக்ட் பண்ணுற, ஆர் இந்த குரூப்க்கு ஈக்குவல் நம்பராகவே என்ன பண்ண போகிற, செலக்ட் பண்ண போகிற. புரியுதா? கிளியராக? ஒரு குரூப் இருக்குன்னா அந்த குரூப்போட ஸ்மாலராகவோ இல்லை ஈக்குவலாகவோ நீ என்ன பண்ண போகிற, அரேஞ்சோ இல்லை செலக்டோ பண்ண போகிற. கிளியராக? நெக்ஸ்ட்டு, இந்த குரூப்பில் யார் இருக்கலாம்? பர்சன்ஸ் இருக்கலாம், ஆர் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கலாம். கிளியராக? இந்த குரூப்பில் யார் இருக்கலாம்? பர்சன்ஸ் ஆர் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கலாம். ஓகேவா? ஆர் கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸும் உனக்கு இருக்கலாம். ஓகேவா? வித் டியூ ரெகார்ட் பீயிங் பெய்ட் டு த ஆர்டர் ஆஃப் த அரேஞ்ச்மெண்ட். இங்கே நம்ம எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம்? ஆர்டருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். கிளியரா? ஓகேவா? இதே விஷயம் ஆர்டருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலனா அதுக்கு பேர் காம்பினேஷன். கிளியரா? ஆர்டருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா அதுக்கு பேர் என்ன? பெர்முடேஷன். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பாரு, ஏபிசி இதிலே ஏசிபி தான் இருக்கான். கரெக்டாக இல்லையா? அப்போ அதே 3 பேர் தான் அந்த குரூப்லேயும் இருக்கான். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? ஆர்டருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கோம். கரெக்டாக இல்லையா? ஏ ஃபஸ்ட்டு பிளேஸில் நிற்கிறான், பி செகண்ட் பிளேஸில் நிற்கிறான், சி எத்தனாவது பிளேஸில் நிற்கிறான்? 3rd பிளேஸில் நிற்கிறான். இங்கே ஏ ஃபஸ்ட் பிளேஸில் நிற்கிறான், சி செகண்ட் பிளேஸில் நிற்கிறான், பி எத்தனாவது பிளேஸில் நிற்கிறான்? 3rd பிளேஸில் நிற்கிறான். அப்போ ஆர்டருக்கு என்ன பண்ணுறோம்? நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம்னா அதுக்கு பேர் என்ன? பெர்முடேஷன். ஆர்டருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலன்னா அதுக்கு பேர் என்ன? காம்பினேஷன். பேலன்ஸ் எல்லாமே சேம் தான். பேலன்ஸ் எல்லா டெஃபினேஷனும் என்னது? சேம் தான். ஆர்டருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா அதுக்கு பேர் என்ன? பெர்முடேஷன். ஆர்டருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலன்னா அதுக்கு பேர் என்ன? காம்பினேஷன். கிளியரா? ஓகேவா? ஸோ நார்மலாக கவுண்டிங்க்கான ரூலை கொடுத்துருக்காங்க. ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸ் ஃபார் கவுண்டிங். ஓகேவா? இப்போ நீ கவுண்ட் பண்ணணும்னா அதை எப்படி நீ கவுண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஒரு விஷயத்தை, ஒரு சர்டைன் விஷயத்தை உன்னால் வேஸில் பண்ண முடியும். எத்தனையோ ஒரு வேஸில் பண்ண முடியும். ஓகேவா? அண்ட் வென் இட் ஹாஸ் பின் டன், அது நடந்து முடிஞ்சிடுச்சு. நடந்து முடிஞ்சோடனே செகண்ட் விஷயத்தை, ஓகேவா, உன்னால் வேஸில் பண்ண முடியும். புரியுதாப்பா? ஃபஸ்ட்டு விஷயத்தை உன்னால் வேஸில் பண்ண முடியும். செகண்ட் விஷயத்தை உன்னால் வேஸில் பண்ண முடியும். அப்போ எத்தனை வேஸில் நீ அந்த விஷயத்தை பண்ணியிருப்ப அப்படின்னா அதுக்கு பேர் மல்டிப்ளிகேஷன் ரூல், m × n. இப்போ உன்னால் ஸ்கூலுக்கு 5 பஸ்ஸில் போக முடியும்.
ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு 4 ஆட்டோவில் திருப்பி வர முடியும். அப்போ எத்தனை வேஸில் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துருக்கு? எப்படி 9 வேஸ் வரும்? 20 வேஸ். என்ன பண்ணணும்? இங்கேருந்து 5 பஸ்ஸில் போகணும். நம்ம பஸ்ஸுக்கு கலர் கொடுத்துக்கலாமா? ரெட் கலர் பஸ்ஸு, ப்ளூ கலர் பஸ்ஸு, க்ரீன் கலர் பஸ்ஸு, எல்லோ கலர் பஸ்ஸு, ஒயிட் கலர் பஸ்ஸு. ஓகேவா? ஆட்டோக்கு இதை தவிர்த்து வேறு ஏதாவது ஒரு கலர் கொடுத்துக்கோ. பிளாக் கலர் ஆட்டோ, வேறு என்ன? ப்ரௌனு, கிரே, பர்பிள். ஓகேவா? ஸோ அப்போ போகும்போது நீ ரெட் பஸ்ஸில் போகலாம், ரிட்டர்ன் வரும்போது பிளாக் ஆட்டோவில் வரலாம். கரெக்டாக இல்லையா? அது போகும்போது ப்ளூ பஸ்ஸில் போகலாம், ரிட்டர்ன் வரும்போது பிளாக் ஆட்டோவில் வரலாம். இப்போ போகும்போது ரெட் பஸ்ஸு, வரும்போது பிளாக் ஆட்டோ, 1 வேவா. அதே மாதிரி போகும்போது ப்ளூ பஸ்ஸு, வரும்போது பிளாக் ஆட்டோ, 2nd வேவா. அப்போது இந்த மாதிரி எத்தனை வேஸ் பாசிபிள்? m × n வேஸ் வந்து என்னது பாசிபிள்? தட் இஸ் 20 வேஸ் வந்து என்னது பாசிபிள். கிளியரா? ஓகேவா? ஸோ அது என்ன கண்டிஷன் உனக்கு? மல்டிப்ளிகேஷன். அது என்னது? மல்டிப்ளிகேஷன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடிஷன் ரூல் எப்போ யூஸ் பண்ணோன்னா, 2 ஆல்டர்னேட் ஜாப் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நீ ஸ்கூலுக்கு 5 பஸ்ஸில் போகலாம், ஆர் 4 ஆட்டோவில் போகலாம். என்ன பண்ணலாம்? 5 பஸ்ஸில் போகலாம், ஆர் 4 ஆட்டோவில் போகலாம். அப்போ என்ன பண்ணுவேன்? ஒன்று பஸ்ஸில் போவேன், இல்லை ஆட்டோவில் போவேன். கரெக்டாக இல்லையா? அப்போ ஒன்று ரெட் பஸ்ஸை சூஸ் பண்ணலாம், இல்லை ப்ளூ பஸ்ஸை சூஸ் பண்ணலாம், க்ரீன் பஸ்ஸு, எல்லோ பஸ்ஸு, ஒயிட் பஸ். புரியுதா? ஆர் என்ன பண்ணலாம்? 4 ஆட்டோ, பிளாக் ஆட்டோ, ப்ரௌன் ஆட்டோ, க்ரே ஆட்டோ அண்ட் பர்பிள் ஆட்டோ, எது வேணால் நீ சூஸ் பண்ணலாம். கரெக்டாக இல்லையா? அப்போ எத்தனை வேஸு? 9 வேஸ். புரியுதா? ஸோ அடிஷன் ரூல் வந்துச்சுன்னா ஆட் பண்ணணும், அண்டு ரூல் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். ரெண்டுமே பண்ணணும்னா மல்டிப்ளை பண்ணணும். ஒன்று மட்டும் 2 வேயில் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். 2 விஷயத்தை பண்ணணும்னா என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். ஒரு விஷயத்தை 2 வேயில் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். கிளியரா? இது வரைக்கும் ஓகேவா? ஷியோர், பக்கா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபேக்டோரியல் அப்படின்னு மேக்ஸில் ஒன்று இருக்குது. கரெக்டாக இல்லையா? ஓகேவா? இப்போ n ஃபேக்டோரியல் ஆன்சர் என்ன? n × n - 1 × n - 2 × n - 3 × etc. புரியுதா? n ஃபேக்டோரியல் இஸ் ஈக்குவல் டு n × n - 1 × n - 2 × n - 3 × etc. 6 ஃபேக்டோரியல் 6 × 5 × 4 × 3 × 2 × 1. 10 ஃபேக்டோரியல் 10 × 9 × 8 × 7 × 6 × 5 × 4 × 3 × 1. கரெக்டாக? ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபேக்டோரியல் இப்படியும் ரெப்ரசன்ட் பண்ணலாம், இப்படியும் ரெப்ரசன்ட் பண்ணலாம். இதுவும் 6 ஃபேக்டோரியல் தான், இதுவும் 6 ஃபேக்டோரியல் தான். ஓகேவா? இது எப்படி டவுட்ஸ் இல்லை? நெக்ஸ்ட்டு சும்மா ஃபேக்டோரியல் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 9 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 6 ஃபேக்டோரியல் ஈஸியாக எப்படி போடலாம்? 9 × 7 × 6 × 9 × 8 × 7 × 6 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 6 ஃபேக்டோரியல். 6 கேன்சல் பண்ணிடலாம். 9 × 8 × 7 கேல்குலேட்டரில் மல்டிபிள் பண்ணால் போதும். கரெக்டாக இல்லையா? புரியுதா? ஸோ அந்த மாதிரி உனக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, 2-3 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் மேட்டரே கிடையாது. ஓகே, இதுக்கப்புறம் தான் நம்ம சம்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ 3 பேர் இருக்காங்க, சுரேஷ், மகேஷ், ரமேஷ். கரெக்டாக? ஸோ எத்தனை வேஸில் இவங்களை அரேஞ்ச் பண்ணுறது பாசிபிள் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஏபிசி பார்த்தோம். நீ கூட 6 வேஸ்ன்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? ஏபிசிக்கு பதில் சுரேஷ், மகேஷ் அண்ட் ரமேஷ்னு வச்சு 6 வேஸ்ன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? கிளியரா? இப்போ நீ என்ன பண்ண? 3 பேராக இருக்கவே கவுண்ட் பண்ணி சொல்லிட்டேன் ஈஸியாக. இதுவே ஒரு 10,000 பேர் நிற்கிறாங்க, நீ கவுண்ட் பண்ணணும். பாசிபிளா? கஷ்டமாக இருக்கும்ல. அதுக்கு தான் இந்த பெர்மிட்டேஷனில் உனக்கு என்ன பண்ணுறாங்க, இப்படி பண்ணினா உன்னால் எல்லா வேஸையும் என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? கிளியரா? ஓகேவா? ஸோ பெர்மிட்டேஷனில் NPN அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். என்னென்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? NPN. ஓகேவா? கிளியரா? அப்போ நான் 5 பேரை நீ அரேஞ்ச் பண்ணுறதுக்கு எத்தனை வேஸ் பாசிபிள்? இப்போ நான் அதே ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி பார்ப்போமா? 3P 3 வேஸு. ஓகேவா? 3 பேர் என்ன பண்ணணும், நம்ம அரேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? ஸோ 3P 3 வேஸ் அப்படின்னா ஆன்சர் வந்து 3 ஃபேக்டோரியல்னு அர்த்தம்.
3p 3 waysனா என்ன ஆன்சரு 3 ஃபேக்டோரியல் 3 ஃபேக்டோரியலுக்கு ஆன்சர் என்ன 3 into 2 into 1 that is 6. அப்போ 5 பேரை நீ அரேஞ்ச் பண்ணணும்னு ஆன்சர். அஞ்சு பேர் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு என்ன ஆன்சர் 5p5 5p5க்கு ஆன்சர் என்ன 5 into 4 into கேல்ஸ் எடுத்து போட்டு டக்குன்னு 120 ways பாசிபிள். ஓகேவா கிளியரா புரிஞ்சுதா 10 மெம்பர்ஸ் ஆட் பண்ணணும் அப்போ 10 ஃபேக்டோரியல். ஓகேவா ஸோ பேசிக் ரூல் என்ன அப்படின்னா n is equal to n ஃபேக்டோரியல். ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்னு நோட்டில் எழுதிக்கோ. நோட் எடுத்து ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்னு எழுதி n is equal to n ஃபேக்டோரியல். n is equal to n factorial. Clear? n is equal to number of objects, number of different objects. Same object கிடையாது. சேம் ஆப்ஜெக்ட் இருந்தால் இங்கே யார் வேணால் எந்த பிளேஸில் இருந்தாலும் நமக்கு என்ன ஆகாது டிஃப்ரென்ஸே கிடையாது. கரெக்டாக இல்லையா? சேம் ஆப்ஜெக்ட் இருந்தால் எந்த ஒரு யூஸுமே கிடையாது. ரெட் கலர் பால் நீ அரேஞ்ச் பண்ணோன்னா எல்லாமே ரெட் பால் இருந்துச்சுன்னா எந்த ரெட் பால் எங்கே வச்சாலும் சேம் தான். கரெக்டாக? ஸோ எப்படி இருக்கணும் என்ன டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸாக இருக்கணும். கிளியரா? நெக்ஸ்ட்டு பாயிண்ட்டு கீழே வந்து நோட்டுன்னு போட்டு r is equal to restriction. r is equal to restriction. இப்போ நம்ம என்ன பார்த்தோம் 5 பேரை அரேஞ்ச் பண்ணணும் ஃபோட்டோகிராஃபுக்கு. இப்போ நான் இடம் இருக்குன்னா 3 சேர் தான் இங்கே இருக்குது. அந்த 3 சேரில் தான் என்ன பண்ணணும் ஃபோட்டோகிராஃப் எடுத்துக்கணும். அதுக்கு மேலே இடம் கிடையாது. ஓகேவா? இப்போ அந்த 5 பேரில் 3 பேர் மட்டும்தான் இங்கே உட்கார போகிறாங்க. அப்போ எத்தனை வேஸில் இந்த 5 பேரில் 3 பேர் இங்கே உட்காருவாங்க? என்னப்பா 5 பேர் நிற்கிறாங்கப்பா. நீங்கள் 5 பேர் நிற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே நான் 3 சேர் தான் போட்டிருக்கேன். 5 பேர் இங்கே நிற்கிறீங்க, 3 சேர் தான் போட்டிருக்கேன். 3 பேர் மட்டும்தான் ஃபோட்டோ எடுக்க முடியும். பேலன்ஸ் 2 பேருக்கு இடம் இல்லை ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. ஃப்ரேம் அவுட் ஆஃப் ஃப்ரேம் போயிடுறாங்க. ஓகே 3 பேரை தான் ஃபோட்டோ எடுக்க முடியும். அப்போ நான் என்ன பண்ணுறாங்க ரெஸ்ட்ரிக்ஷன் ப்ளேஸ் பண்ணுறேன். கரெக்டாக இல்லையா? ஓகேவா? ஸோ 5 பேராக இருக்கும்போது 6 பேர் ஃபோட்டோ எடுக்கணும்னு நான் ரெஸ்ட்ரிக்ஷன் ப்ளேஸ் பண்ண முடியாது. கரெக்டாக இல்லையா? என்னை தாண்டி 6 போகாது. ஆனால் 6 வந்து என்ன விட என்ன இருக்கலாம் ஈக்குவல் டு என்னாவோ இல்லை லெஸ் தென் என்னாவோ 6 வந்து இருக்கலாம். இப்போ 5 பேரில் 3 பேர் மட்டும் தான் ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்கிறேன். 3 வேஸ் கிடையாது. 5p 3 வேஸ். எத்தனை வேஸு 5p 3 வேஸ். நம்மளுடைய எண் என்ன 5. ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன 3. ஓகேவா? ஸோ NPR அப்படின்னு சொல்லலாம். என்னன்னு சொல்லலாம் NPR. ஸோ NPR எத்தனை வேஸு 5p 3 வேஸ் நம்ம எக்ஸாம்பிளில். ஓகேவா? நம்ம ஃபார்முலா 5 into என்ன ஃபார்முலா 5p 3 வேஸ்க்கு 5 into 4 into 3 divided by 3 into 2 into 1. கரெக்டாக? என்ன சொல்கிறாங்க? ஸோ இதுக்கு வந்து NPR வருதுன்னா NPR is equal to n factorial divided by n minus r factorial. ஓகேவா? இது வேணுமா ஷார்ட்கட் வேணுமா? ஷார்ட்கட் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இது ஃபார்முலா எழுதிக்கோ. திடீர்னு ஃபார்முலா கேட்டாலும் கேட்பாங்க எக்ஸாம்பிள். சரியா? NPR is equal to n factorial divided by n minus r factorial. NPR is equal to n factorial divided by n minus r factorial. ஓகேவா? ஸோ இப்போ இது எப்படி எழுதலாம் 5p3 எப்படி எழுதலாம் அப்படின்னா 5p3 is equal to 5 into 4 into 3. 5p3 எப்படி எழுதலாம் 5 into 4 into 3 அப்படின்னு எழுதலாம். நீ வேணால் சப்ஸ்டியூட் பண்ணிப்பாரு. இங்கே என்ன வருது n ஃபேக்டோரியல் என்ன 5 ஃபேக்டோரியலா டிவைடட் பை n மைனஸ் r ஃபேக்டோரியல் என்ன 5 மைனஸ் 3 ஹோல் ஃபேக்டோரியல். அப்போனா 5 ஃபேக்டோரியல் டிவைடட் பை
2 ஃபேக்டோரியலா அப்போனா என்னது 5 into 4 into 3 into 2 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 2 ஃபேக்டோரியலா இது கேன்சல் ஆயிருமா அப்போனா என்னது 5 into 4 into 3 கிளியரா ஓகேவா எவ்வளோ ஆன்சரு 60 10p4 எப்படி எழுதலாம் அது ஏன் கஷ்டப்படுறோம் நான் ஈஸியாக ஷார்ட் கட் இப்போ ஒன்று சொல்லி கொடுத்தேன் அது மாதிரி வச்சு எழுதினா அப்படி எழுத முடியும் இங்கே என்ன பண்ணோம் 10 இருக்கா அதுலேருந்து 4 லெட்டர்ஸ் எடுத்துக்கணும் 10லேருந்து என்ன பண்ணுவோம் 4 லெட்டர்ஸ் 10 into 8 into 7 into சரி 10 into 9 into 8 into 7 கிளியரா செக் பண்ணி பார்த்துருவோமா ஓகேவா ஸோ 10p4 is equal to 10 factorial divided by 10 minus 4 factorial இதுதானே நம்ம ஃபார்முலா அப்போனா 10 factorial divided by 6 factorial அப்போனா 10 into 9 into 8 into 7 into 6 factorial divided by 6 factorial 6 cancel அப்போ 10 into 9 into 8 into 7 புரியுதா என்ன பண்ணுறேன் ஷார்ட்கட்லேருந்து ஓகேவா புரியுதா 13p3 13 into 12 into 11 சூப்பர் புரியுதா ஓகேவா 20p6 ஸோ நீ என்ன பண்ண தேவையில்லை மேலே ஃபார்முலா எழுதி 20 ஃபேக்டோரியல் கண்டுபிடிச்சி மறுபடியும் வந்து 14 ஃபேக்டோரியல் கண்டுபிடிச்சி மறுபடியும் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணி எந்த இதுவும் தேவையில்லை என்ன பண்ணால் போதும் சிம்பிளாக 20 into 19 into 18 into 17 into 16 into 15 into 14 6 characters 6 numbers கிடையாது 6 characters போகணும் புரியுதா ஓகேவா லாஸ்ட் ஒரே ஒரு கொஷின் கொடுக்குவா 8p5 8 into 7 into 6 into 5 into 4 இல்லை 5ஓட அவ்வளோதானா 8 into 7 into 6 into 5 into 4 இல்லை வெறும் 5ஓட அவ்வளோதானா 5 into 4 5 கேரக்டர்ஸ் வரணும் 5 இருக்கும் வரக்கூடாது இந்த கன்ஃபியூஷன் அவாய்ட் பண்ணணுன்றது தான் மறுபடியும் சொல்கிறேன் புரியுதா 5 கேரக்டர்ஸ் வரணும் எத்தனை கீழே 6 ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கோ அத்தனை கேரக்டர்ஸ் எடுத்து நீ என்ன பண்ணணும் அங்கே கொண்டு வரணும் கிளியரா ஓகேவா ஈஸியாக இருக்கா இல்லையா ஃபார்முலாவும் நீ மனப்பாடம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது பட் ஃபார்முலா இதுக்கும் ஞாபகம் வச்சுக்கோ திடீர்னு ஆப்ஜெக்டிவில் வந்து ஏபிசிடியில் ஃபார்முலா கொடுத்தாலும் கொடுத்துருவாங்க சரியா ஓகே 10p2 ஆன்சர் என்ன டக்குன்னு சொல்லுங்கள் 10 into 9 90 ஓகேவா 11p5 ஆன்சர் என்ன 55,440 5p3 answer 60 clear ஓகேவா ஷியோரா முடிச்சா ஓகேவா நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க எக்ஸாம்பிள் 2ல் பட் அதுக்கு முன்னாடி நம்ம வேறு கொஷின் பார்த்துட்டு வருவோம் இப்போ ஸ்கொயர் அப்படிங்கிற வேர்டை எத்தனை வேஸில் நீ அரேஞ்ச் பண்ணுற ஸ்கொயர் அப்படிங்கிற வேர்டை எத்தனை வேஸில் நீ அரேஞ்ச் பண்ணுற எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது அதில் 6 லெட்டர்ஸ் அப்போனா 6p 6 ways புரியுதா கிளியரா அப்போ ஆன்சர் என்ன 720 கிளியரா சுஜிதா ஓகேவா கிளியரா இப்போ இந்த ஸ்கொயருங்கிற வேர்ட்லேருந்து எத்தனை 3 லெட்டர் வேர்டை நீ அரேஞ்ச் பண்ணுற 6p 3 ways ஆன்சர் என்ன 6 into 5 into 4 120 ஓகேவா ஆன்சர் செக் பண்ணுவோமா ஆன்சர் என்ன 120 கிளியரா என்னப்பா ஓகேவா நெக்ஸ்ட்டு எக்ஸகன்ன்ற வேர்ட்லேருந்து எத்தனை 3 லெட்டர் வேர்டு நீ ஃபார்ம் பண்ணுவ 210 ways எப்படி வந்துச்சு எக்ஸகன் எத்தனை லெட்டரு 7 லெட்டர்ஸ் எத்தனை 3 லெட்டர் வேர்டை ஃபார்ம் பண்ணுவேன் 7p 3 ways 7 into 6 into 5 ஆன்சர் என்ன 210 ways கிளியரா ஓகேவா நெக்ஸ்ட்டு
ஓகேவா? How many different ways can 5 persons stand in a line for a group photograph? 5 ways. 5 answer என்ன? இப்போ தானே நான் சொன்னேன் NPNக்கு ஆன்சர் என்ன? n ஃபேக்டோரியல். அப்போ 5p5க்கு ஆன்சர் என்ன? 5 ஃபேக்டோரியல். 5 ஃபேக்டோரியல் ஆன்சர் என்ன? 120 எப்படி வரும்? 5 × 4 23. ஓகே 120. ஓகே கிளியரா? ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் ப்ரைஸ் கொடுக்கலான்ட்டு இருக்காங்க இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. டோட்டலாக 13 ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஹவு மெனி டிஃப்ரெண்ட் வேஸில் ப்ரைஸை வந்து அவார்ட் பண்ணுவாங்க? 13p3 வேஸ். ஸோ 13p3க்கு ஆன்சர் என்ன? 1716 ways. Next. So 3 students இருக்காங்க, 4 CAs இருக்காங்க. ஓகேவா? ஸோ ஈச் CA வந்து மேக்ஸிமம் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்க முடியும்? ஒரு ஸ்டூடெண்ட் எடுத்துக்க முடியும். ஈச் CA எத்தனை ஸ்டூடெண்ட் எடுத்துக்க முடியும்? ஒரு ஸ்டூடெண்ட்டை எடுத்துக்க முடியும். ஸோ ஆன்சர் என்ன? ஃபோர் CAs இருக்காங்க, 3 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஈச் CAவும் ஒரு ஸ்டூடெண்ட்டை எடுத்துக்க முடியும். 4p4 4p3 இல்லை 3p4 4p3. ஏன்னா 3p4 பாசிபிள் கிடையாது. கரெக்டாக இல்லையா? அண்ட் என்ன கேட்குறாங்க, இப்போ நம்ம எக்ஸாம்பிளில் சேரு ஸ்டூடெண்ட்டு சொன்னோமா, அதுக்கு பதில் நீங்கள் CA அண்ட் ஸ்டூடெண்ட். எத்தனை சேர் இருக்குது நமக்கு? இங்கே 4 சேர்ஸ் இருக்குது. ஆனால் ஸ்டூடெண்ட் எத்தனை பேர் இருக்காங்க? 3 ஸ்டூடெண்ட்டு தான் இருக்காங்க. அதுக்கு மேலே ஸ்டூடெண்ட்ஸே இல்லை. அப்போனா என்னது? 4p3. 4p3 ஆன்சர் என்ன? ஓகேவா? கிளியரா? ட்ரை பண்ணுறீங்களா இந்த கொஷினை? இல்லை நான் சொல்லி தரணுமா? 6 times number of permutation of n things taken 3 at a time. அப்போனா nலேருந்து 3 விஷயத்தை வந்து அட் a டைம் எடுத்துக்கிறாங்க. அது வந்து எப்படி இருக்குது? 6 times இருக்குது. ஓகேவா? இஸ் ஈக்குவல் டு 7 times ஆஃப் permutation of n-1 things taken 3 at a time. புரியுதா? ஓகேவா? 6 times nன்ற விஷயத்துலேருந்து 3 பேர் எடுத்துக்கிறாங்க. அண்ட் அது எப்படி இருக்குங்கிறாங்க? ஈக்குவல் டு 7 times ஆஃப் n-1 திங்ஸுங்கிறாங்க. இப்போ நான் சொல்லி கொடுத்தது அப்ளை பண்ணேன். n திங்ஸ் அப்படின்னா nலேருந்து நெக்ஸ்ட் 3 கேரக்டர்ஸ் என்ன? n இன்ட்டு n-1 இன்ட்டு n-2. அது எப்படி இருக்குது? 6 times இருக்குது. இஸ் ஈக்குவல் டு n-1லேருந்து 3 டேர்ம் என்ன? n-1, n-2, n-3. கரெக்டாக இல்லையா? நோட்டில் எடுத்து போடு. எல்லாமே கால்குலேட்டரில் போட முடியாது. என்னென்னு கண்டுபிடி. கிளியராக என்ன சொல்கிறேன்னு இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. கிளியரா? ஓகேவா? ஃபார்முலா வேணால் கூட நீ ஃபார்முலா போட்டுக்கலாம். ஆர் என்ன பண்ணலாம்? சிம்பிளாக என் ட்ரிக்ஸை கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? n-லேருந்து 3 டேர்ம், n-1லேருந்து 3 டேர்ம். ஓகே, n-லேருந்து 3 டேர்ம் என்ன? n, n-1, n-2. 10லேருந்து 3 டேர்ம் என்ன? 10, 9, 8. அந்த மாதிரி n-லேருந்து 3 டேர்ம் என்ன? n, n-1 அண்ட் n-2. கரெக்டாக இல்லையா? அதே மாதிரி n-1லேருந்து 3 டேர்ம் என்ன? n-1, n-2 அண்ட் n-3. ஸோ ரெண்டுத்தையுமே ஈக்குவேட் பண்ணி ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கும். n என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சி சொல்லு. இந்த மாதிரி கொஷின்ஸ் எக்ஸாம்பிள் நான் கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகேவா? இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே வித்தவுட் ரெப்படிஷன். என்னது? வித்தவுட் ரெப்படிஷன். ஓகேவா? அப்போனா என்னது? எல்லாமே டிஃப்ரெண்ட் ஆள். ஓகேவா? ரெப்படிஷன் எதுவுமே நம்ம பண்ணலை. ரெப்படிஷன்லாம் லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம். சரியா? இதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா ரெப்படிஷன் ஈஸியாக தான் இருக்கும்.
N21 என்னப்பா கண்டுபிடிச்சிங்களா? போயிட்டே இருக்காமா என்னப்பா? N21 உனக்கு என்னப்பா வந்துச்சு? வரல. இந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டியா? இதை ஃபார்ம் பண்ணிட்டியா? n-1 n-1 கேன்சல் ஆயிருமா? n-2 n-2 கேன்சல் ஆயிருமா? இங்கே 7n-3 இருக்கா? அதை உள்ள மல்டிபிள் பண்ணலாமா? 6n is equal to 7n minus 321. இந்த பக்கம் n போயிடுச்சு. அப்போனா minus n is equal to minus 21. n is equal to 21. கிளியரா? ஓகேவா? நெக்ஸ்ட், compute the sum of 4 digit numbers which can be formed with the 4 digits 1, 3, 5, 7. இந்த 4 நம்பரை யூஸ் பண்ணி என்ன பண்ண சொல்கிறாங்க? ஒரு 4 டிஜிட் ஓகே, இந்த கொஷின் மட்டும் விட்டுட்டு இது வந்து சம் ஆஃப் 4 டிஜிட்ஸ்ன்னு கேட்குறாங்க. ஓகேவா? இது நம்ம லாஸ்ட்டாக சால்வ் பண்ணுவோம். சரியா? புரியுதா? ஃபஸ்ட்டு பேசிக் கொஷின்லாம் முடிச்சுட்டு அப்புறமா இந்த கொஷினுக்கு போவோம். ஓகேவா? கிளியரா? இது வந்து இந்த 4 டிஜிட்டோடைய சம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? சரி, இந்த கொஷின் லாஸ்ட்டாக வரும். நெக்ஸ்ட்டு, np3 is equal to 60. வாட் இஸ் n? np3 is equal to 60. what is n? கண்டுபிடிப்பா. np3 is equal to 60. what is n? np3 is equal to 60. n என்ன? ஆர் நீ எந்த 3 நம்பரை மல்டிபிள் பண்ணால் 60 வரும் அப்படின்னு கூட நீ போடலாம், ஆப்ஷன் டெஸ்டிங் யூஸ் பண்ணி. கிளியரா? அதான் சொல்லியிருக்கியா? 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. கரெக்டாக இல்லையா? ரொம்ப பெரிய ஸ்டெப்பாக போகுதுன்னா தேவையில்லாமல் ஸ்டெப்ஸுக்குள்ளே என்ன ஆகிக்காத, இன்வால்வ் ஆகிக்காத. சிம்பிளாக என்ன பண்ண, ஆப்ஷன் எடுத்து 3 நம்பரை மல்டிபிள் பண்ண. அந்த நம்பர்லேருந்து 5னா 5லேருந்து 3 நம்பர் மல்டிபிள் பண்ணணும். கரெக்டாக இல்லையா? நமக்கு என்ன P3 அப்போனா 5லேருந்து 3 நம்பர் மல்டிபிள் பண்ணு. 7 கொடுத்துருந்தாங்கன்னா 7லேருந்து 3 நம்பர் மல்டிபிள் பண்ணு. புரியுதா? ஸோ ஆப்ஷன் டெஸ்டிங் என்ன பண்ணிக்கலாம், வைஸாக யூஸ் பண்ணி ஆன்சரை சொல்லிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதெல்லாம் வந்து நீ கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க, பட் நீ வந்து ட்ரை பண்ணுறதுனாலும் ட்ரை பண்ண. இதே மாதிரி தான். ஓகேவா? P ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரேஷியோவில் கொடுக்கும்போது நீ என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த பக்கம் ஒரு ஈக்குவேஷன் இருக்கும், 56p r plus 6 divided by 54p r plus 3 is equal to 30,800 divided by 1. இது அப்படியே கிராஸ் மல்டிபிள் பண்ணி என்ன பண்ணுவோம், கடைசியில் என்ன பண்ண உனக்கு ஆர் என்னங்கிற ஆன்சர் வந்து லாஸ்ட்டாக வந்து கிடைக்கும். ஓகேவா? ஃபார்முலாக்குள்ளே சப்ஸ்டியூட் பண்ணி எடுத்துகிட்டு வா. பட் இந்த அளவுக்கு பெரிய சம்லாம் உனக்கு என்ன பண்ண மாட்டாங்க, எக்ஸாமில் கேட்க மாட்டாங்க. கிளியரா? ஓகேவா? வேணா நீ ட்ரை பண்ணிவிட்டு வா, நம்ம அப்புறமா சால்வ் பண்ணுறதுனா சால்வ் பண்ணுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னா, ஹவு மெனி வேஸ் a club with 10 members select president, secretary and treasurer. If no member can hold 2 offices and each member is eligible for any office. என்ன சொல்கிறாங்க, ஒரு கிளப்பில் 10 பேர் இருக்காங்க. அந்த 10 பேரில் எத்தனை போஸ்டிங் இருக்குது, நமக்கு 3 போஸ்டிங் இருக்குது. என்னென்ன போஸ்டிங்கு? பிரசிடென்ட், செக்ரட்டரி அண்ட் ட்ரெஷரர். ஓகேவா? அப்போ என்ன சொல்கிறாங்க, ஒருத்தன் பிரசிடெண்ட்டாக அப்பாயிண்ட் ஆகிட்டானா அவனால் என்ன முடியாது,
ட்ரெஷரராகவோ இல்லை செக்ரட்டரியாவோ அப்பாயிண்ட் ஆக முடியாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்த சுச்சுவேஷன் தான். ஒருத்தன் ஃபஸ்ட் பிளேஸில் உட்காந்துட்டானா அவனால் என்ன பண்ண முடியாது, செகண்ட் பிளேஸில் உட்கார முடியாது. அதே தான். கிளியராக? அப்போ என்னது 10p3 ways. 10p3 ஆன்சர் என்ன? ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின். ஜான் நியூயார்க்குக்கு வந்திருக்கான். ஓகேவா? அவனுக்கு 8 ஷாப்ஸ் இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் அவனுக்கு 6 ஷாப்ஸ் கேட்கலையா? கேட்கல? எனக்கு கேட்கலையா? கேட்கலையா? ஸோ ஜான் வந்து என்ன பண்ணியிருக்கான், 8 ஷாப்ஸ் இருக்குது. நியூயார்க்கு போயிருக்கான், 8 ஷாப்ஸ் இருக்குது. ஓகேவா? அவனுக்கு வந்து 6 ஷாப்ஸ் விசிட் பண்ணுறதுக்கு தான் டைம் இருக்குது. ஓகேவா? ஸோ எத்தனை டிஃப்ரெண்ட் வேஸில் அவன் நியூயார்க்கை வந்து ஷெட்யூல் பண்ணிக்க முடியும்? ஓகேவா? டோட்டலாக எத்தனை ஷாப்ஸ் இருக்குது? 8 ஷாப்ஸ் இருக்குது. ஆனால் எத்தனை ஷாப் அவனால் விசிட் பண்ண முடியும்? 6 ஷாப்ஸ் தான் விசிட் பண்ண முடியும். அப்படின்னா 8p6 ways. ஸோ 8p6 ways ஆன்சர் என்ன? என்ன பண்ணணும்? 8லேருந்து 6 வரைக்கும் போடணுமா? 8லேருந்து 6 கேரக்டர்ஸ் பண்ணணும். 6 கேரக்டர்ஸ் போடணும். 8 × 7 × 6 × 5 × 4 × 3 வரைக்கும் போடணும். ஓகேவா? ஸோ 20,160 ways. நெக்ஸ்ட்டு ராம் வந்து என்ன பண்ணுறான், அவனோட டிஸ்பென்சரிக்கு போகிறான். ஓகேவா? ஹாஸ்பிட்டலுக்கு போகிறான், அவனுடைய ஓன் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறான். டாக்டர் ராம். ஓகேவா? 12 பேஷண்ட்ஸ் இருக்காங்க அவனை பார்க்குறதுக்கு. ஓகேவா? ஸோ அவனால் ஒரு பேஷண்ட்டை மட்டும் தான் அட் டைம் பார்க்க முடியும். ஸோ எத்தனை வேஸில் அவனுடைய பேஷண்ட் ஷெட்யூல் அவன் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதில் ஆப்ஷன் ஏ ஃபஸ்ட்டு பார்த்து என்ன கேட்குறாங்கன்னா, இஃப் தே ஆல் வாண்ட் தே டேர்ன். ஸோ எல்லாருமே அவங்க டேர்னுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா எத்தனை வேஸ்? 12p12 ways. கரெக்டாக இல்லையா? 12 பேர் இந்த டாக்டர் பண்ணணும், பார்க்கணும். ஸோ எல்லாருக்குமே எத்தனை சான்சஸ் வரும்? 12p12 ways சான்சஸ் வந்து வரும். ஓகேவா? இப்போ 3 பேஷண்ட் என்ன பண்ணிடுறாங்க, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு கடுப்பாயிட்டு கிளம்பி போயிடுறாங்க. அப்போ எத்தனை பேஷண்ட் இருப்பாங்க? ரிமைனிங் 9 பேஷண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அப்போ அந்த 9 பேஷண்ட்ஸை ராம் பார்த்தா போதும். கரெக்டாக இல்லையா? அவுட் ஆஃப் 12 அவங்களோட டேட்டா 9 பேஷண்ட் டேட்டா எத்தனை டைம் வரது பாசிபிள் இருக்குது? 12p9 ways. புரியுதா? அதுக்கு இந்த 3 பேர் போயிட்டு அவங்க கூப்பிடாம இருக்க மாட்டாங்க. கரெக்டாக இல்லையா? ஒவ்வொரு டைமும் ஒவ்வொருத்தரையும் கூப்பிடுவாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இந்த 9 பேர் அவங்க சான்சஸ், ஒவ்வொருத்தருக்கும் சான்சஸ் வரதுக்கு எத்தனை வேஸ் பாசிபிள் இருக்குது? 7,98,38,33,660 ways, 600 ways இருக்குது. புரியுதா? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு நோட் எழுதிக்கும். 0 factorial is equal to ஆன்சர் வந்து 1. 0 factorial is equal to 1. 1 தானே? நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 14 சால்வ் பண்ணி பார்ப்போம். பேலன்ஸ் எல்லாம் அவனால் போட முடியும், அதனால் அதை நான் வந்து எடுத்துக்கல. சரியா? ஸோ எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும், நீ ட்ரை பண்ணி பார்க்கலாம். கொஷின் நம்பர் 14. The number of ways the letter of the word computer can be rearranged. Option A. Option A 40,320. தப்பு. கொஷின் நம்பர் நல்லா படி. என்ன கேட்குறாங்க? The number of ways the word computer can be rearranged. Rearrangeனா என்ன? Arrangeனா என்ன? Rearrangeனா என்ன? Arrangeனா என்ன? Rearrangeனா என்ன? வந்த வேர்ட் திரும்பி வரக்கூடாது. கரெக்டாக இல்லையா? கம்ப்யூட்டர்ன்ற வேர்டு என்ன கூடாது, மறுபடியும் வரக்கூடாது. இப்படி நார்மலாக பார்த்த அரேஞ்ச்மெண்ட்டில் ஏபிசினா ஏபிசி மறுபடியும் வருவான். கரெக்டாக இல்லையா? இப்போ இந்த கம்ப்யூட்டர் இருக்கிற வேர்டு மறுபடியும் என்ன கூடாது, நமக்கு வரக்கூடாது. அதுக்கு பேர் தான் அது ரீஅரேஞ்ச். வந்த வேர்டு என்ன கூடாது, திருப்பி உனக்கு வரக்கூடாது. அப்படின்னா என்ன வேஸ்? -1. கம்ப்யூட்டர் இருக்கிற வரது எத்தனை வே பாசிபிள்? ஒரே வே தான் பாசிபிள். அதை மட்டும் மைனஸ் பண்ணிட்டோம்னா ஆப்ஷன் என்ன? டி 40,319. இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குன்னு கிளியராக. ஸோ இந்த மாதிரி தான் ரொம்ப க்ளோஸாக இருக்கும் ஆப்ஷன்ஸ்லாம். பார்த்து என்ன பண்ணணும், சூஸ் பண்ணணும். கிளியராக?
நெக்ஸ்ட் லெவல் போவோமா? ஓகேவா? இப்போ நீ பார்த்ததுக்கான இது பேசிக் லெவல். இப்போ நீ பார்த்ததுக்கானது எல்லாமே பேசிக் லெவல். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் லெவல் இல்லைன்னா இப்போ ஒரு கொஷினில் டுகெதர் அப்படின்ற வேர்டை கொடுத்துருப்பாங்க. கொஷினில் என்ன பண்ணியிருப்பாங்க? டுகெதர் அப்படிங்கிற வேர்டை கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிள் இங்கே உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க? ஃபெயிலியர் அப்படிங்கிற வேர்டு. ஓகேவா? இப்போ ஃபெயிலியருங்கிற வேர்டில் எத்தனை வவல்ஸ் இருக்குது? ஃபஸ்ட்டு டோட்டலாக எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது? 7 இருக்குது. இதில் எத்தனை வவல்ஸ் இருக்குது? A, I, U, E 4 வவல்ஸ் இருக்கா? ஓகேவா? ஸோ இந்த மாதிரி குரூப்பிங் பண்ணுறாங்கன்னா அந்த குரூப்பை நீ தனியாக வச்சுக்கணும். அப்போ நான் அது F, L, R இது வரைக்கும் ஒரு நார்மல் கேட்டகரியா? குரூப்பிங் என்ன இருக்குது? A, I, U, E இந்த குரூப்புக்கு ஒரு பாக்ஸ் போட்டுக்கோ. இந்த குரூப்புக்கு ஒரு பாக்ஸ் போட்டுக்கோ. ஓகேவா? இப்போ எத்தனை கேரக்டர் இருக்குது? 1, 2, 3, 4 கேரக்டர்ஸ். என்னென்ன இப்போ ரிவைஸ்டு எண் 4. புரியுது என்ன பண்ணுறாங்க? AIUE எப்பவுமே என்ன சொல்கிறாங்க? ஒன்றா தான் வரணும்னு சொல்கிறாங்க. அப்போ ஒன்றா வரணுங்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன்? எல்லாரையும் ஒன்றா வச்சுக்கிறேன். இப்போ 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க, 2 ஃப்ரெண்ட்ஸ் எப்போ பார்த்தாலும் ஒன்றா உட்காந்துக்கிறீங்க இல்லை? அந்த மாதிரி AIUE எப்பவுமே என்ன சொல்கிறாங்க? ஒன்றா வரணும்னு சொல்கிறாங்க. அப்போ ஒன்றா வரணுங்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன்? அது எல்லாத்தையுமே ஒரு பாக்ஸ் போட்டுக்கிறேன். இப்போ இவங்க 4 பேரையும் நான் ஒரு சிங்கிள் ஆப்ஜெக்டாக கன்சிடர் பண்ணுறேன். ஏன்னா 4 பேருமே எப்பவுமே எங்கே இருப்பாங்க? ஒன்றா தான் இருப்பாங்க. அப்போ இந்த 4 பேருமே வந்தால் இந்த ஃபஸ்ட்டு பிளேஸில் வரலாமா? எஃப்க்கு முன்னாடி. ஆர் எஃப்க்கு அப்புறம் வரலாமா? ஆர் எஃப் வந்ததுக்கப்புறம் எல்லுக்கு அப்புறம் வரலாமா? ஆர் எல் வந்ததுக்கப்புறம் ஆருக்கு முன்னாடி வரலாமா? இல்லை எல்லுக்கு முன்னாடி, இல்லை ஆருக்கு அப்புறம் அந்த மாதிரி வரலாமா? பாசிபிலிட்டி இருக்கா? ஸோ அப்போ இந்த 4 வேஸ் தான் நமக்கு கரெக்டாக இல்லையா? அப்போ 4B4 வேஸாக இவங்க 4 பேரையும் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு கரெக்டாக இல்லையா? இப்போ இந்த 4 பேரும் எப்பவுமே இதே பொசிஷனுக்கு உட்காந்துருப்பாங்களா? அவங்களுக்குள்ளே எப்படி வேணால் மாறி உட்காந்துக்கலாமா? அவங்களுக்குள்ளே என்ன பண்ணலாம்? எப்படி வேணால் மாறி உட்காந்துக்கலாம். கரெக்டாக இல்லையா? கரெக்டாக புரியுதாப்பா? ஃபஸ்ட்டு UIAUE உட்காரலாம், REIUA உட்காரலாம். எப்படி வேணால் 4 பேரும் மாறி மாறி உட்காந்துக்கலாமா? அப்போ இந்த 4 பேரும் உட்காரதுக்கான கேஸ் என்ன? 4 ஃபேக்டோரியல் கேஸ். கரெக்டாக இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன? இந்த 4க்கும் பார்த்தோம். இப்போ என்ன பண்ணுறோம்? இந்த டப்பாக்குள்ளே இருக்க 4 பேருக்கு பார்க்கணும். இந்த டப்பாக்குள்ளே 2 பேர் இருந்தால் எத்தனை வேஸ்? 2 ஃபேக்டோரியல் வேஸ். இந்த டப்பாக்குள்ளே 3 பேர் இருந்தால் எத்தனை வேஸ்? 3 ஃபேக்டோரியல் வேஸ். 4 பேர் இருந்தால் எத்தனை வேஸ்? 4 ஃபேக்டோரியல் வேஸ். 2 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகணுமா? அப்போ மல்டிபிள் பண்ணணுமா? 4P4 இன்ட்டு 4 ஃபேக்டோரியல். ஆன்சர் என்ன? 576. ஓகே. கிளியரா? புரிஞ்சுதாமா? ஓகேவா? இது என்ன சம்மு? டுகெதர் சம். இது என்ன சம்மு? டுகெதர் சம். நெக்ஸ்ட் என்ன மாதிரி சம்னா நாட் டுகெதர் சம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்னது? நாட் டுகெதர் ஆர் நெவர் டுகெதர். நாட் டுகெதர் ஆர் என்னது? நெவர் டுகெதர். ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ நாட் டுகெதர் ஆர் நெவர் டுகெதர்னு சொல்கிறாங்கன்னா நீ என்ன பண்ணணும்னா டோட்டல் மைனஸ் டுகெதர் பண்ணணும். என்ன பண்ணணும்? டோட்டல் மைனஸ் டுகெதர். இப்போ டோட்டல் என்ன? ஃபெயிலியரில் டோட்டல் என்ன? 7 ஃபேக்டோரியல். டுகெதருக்கு ஆன்சர் என்ன? 560. கரெக்டாக இல்லையா? அப்போ 7 ஃபேக்டோரியல் ஆன்சர் என்ன? 7 into 6 into 5 into 4 into 3 into 2 into 1 answer என்ன? 5000 something ways minus 560 ways. இதுதான் அது not together or never together. புரியுதா? கிளியரா? ஸோ இப்போ உனக்கு கொஷினில் கொடுத்துருக்காங்க மொத்தமாக 10 எக்ஸாமினேஷன் பேப்பர்ஸ் வந்து உனக்கு இருக்குது. ஓகேவா? அந்த 10 பேப்பரில் எப்படி இருக்கணும்னா பெஸ்ட் பேப்பரும் ஒஸ்ட் பேப்பரும் எப்பவுமே கூட வரக்கூடாதுங்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? பெஸ்ட் பேப்பரும் ஒஸ்ட் பேப்பரும் எப்பவுமே என்ன வரக்கூடாது? ஒன்றா வரக்கூடாதுங்கிறாங்க. கிளியரா? அப்போ 10 பேப்பர்ஸா? ஓகேவா? பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3,
அந்த மாதிரி 10 பேப்பர்ஸ் போட்டுப்பியா, அதில் ஒரு பேப்பர் மட்டும் நான் போட்டுப்பேன் பெஸ்ட்டு பேப்பர், இன்னொன்று பேப்பர் என்ன ஒஸ்ட்டு பேப்பர். ஓகேவா? ஸோ பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4, பேப்பர் 5, பேப்பர் 6, பேப்பர் 7, பேப்பர் 8, பேப்பர் பெஸ்ட்டு, பேப்பர் ஒஸ்ட்டு. ஏன்னா இது ரெண்டும் ஒன்றா வரக்கூடாது. ஒன்றா வரக்கூடாதுன்னா நம்ம என்ன பண்ணணும், டோட்டல் மைனஸ் டுகெதர் பண்ணணும். அப்போ இவங்க 2 பேரையும் ஃபஸ்ட்டு டுகெதராக வச்சுக்கோமா. அப்போ டுகெதராக வச்ச ஆன்சர் என்ன வருது, டுகெதருக்கு ஆன்சர் என்ன வருது, $99 into 2 factorial. 99 into 2 factorial the total minus together. பெஸ்ட்டையும் ஒஸ்ட்டையும் ஒன்றா வச்சுக்கிட்டேன். கேட்குதாம்மா நான் பேசுகிறது? பெஸ்ட்டையும் ஒஸ்ட்டையும் ஒன்றா வச்சுக்கிட்டேன். ஓகேவா? ஸோ அப்போ என்ன வருது, 99 days into 2 factorial வருதா. இப்போ 10 பேப்பருக்கான இது என்ன, 10 factorial days-ஆ. அப்போ 10 factorial minus 99 into 2 factorial ஆன்சர் என்ன, 10 factorial minus 99 into 2 factorial. நம்பர் பெருசாக தான் போகும். நம்ம ஆன்சரு 29 0 3 0 4 0 அவ்வளோதானா. ஓகேவா? இப்போ ஆப்ஷன் ஒவ்வொன்றத்தையும் மல்டிபிள் பண்ணிப்பாரு. 9 into 8 ஃபேக்டோரியல் கொடுத்துருக்காங்க, அப்புறம் 8 into 9 ஃபேக்டோரியல் கொடுத்துருக்காங்க. 10 ஃபேக்டோரியல் கண்டிப்பாக வராது நமக்கு, கரெக்டாக இல்லையா? ஸோ 9 into ஃபஸ்ட்டு 8 ஃபேக்டோரியல் போட்டு அப்புறம் 9 போடுவான். அப்படியே மல்டிபிள் பண்ணிட்டு போகலாம். 9 into 8 ஃபேக்டோரியல்னா 9 into 8 into 7 into அப்படியே போட்டு போகலாம். கரெக்டாக வரும். ஆப்ஷன் சி 8 into 9 ஃபேக்டோரியல் 29 0 3 0 4 0. புரிஞ்சுதா? கிளியரா? எப்படி வேணால் அந்த ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணணும், கன்வெர்ட் பண்ணி பார்த்துட்டு ஆன்சர் பண்ணணும். கிளியரா? புரிஞ்சுதா? இது என்ன சொன்னேன், நாட் டுகெதர் ஆர் நெவர் டுகெதர் எப்படி வேணால் கேட்கலாம். ஓகேவா? கிளியரா? புரியுதா? ஃபஸ்ட் என்ன பார்த்தோம், டுகெதர். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம், நாட் டுகெதர் ஆர் நெவர் டுகெதர். நெக்ஸ்ட் என்னன்னா நோ 2 person டுகெதர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். என்னது, நோ 2 person டுகெதர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணணும்னா அவங்க 2 பேரையும் செப்பரேட் அரேஞ்ச்மெண்ட் தான் பண்ணணும். அப்படின்னா என்னென்னா, எப்பவுமே இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தேன், ஃபஸ்ட் என்ன பார்த்தேன், 2 பேரும் ஒன்றா இருக்கிறது. நெக்ஸ்ட் என்ன பார்த்தேன், 2 பேரும் ஒன்றா இல்லாமல் இருக்கிறது. ஓகேவா? இப்போ பர்டிகுலராக ஒரு 2 பேரை அந்த பர்டிகுலர், இப்போ நார்மலாக 2 பேர் ஒன்றா இருக்காமல் இருக்கிறது வேறு. ஓகேவா? ஆனால் பர்டிகுலராக ஒரு 2 பேர் ஒன்றா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. அப்போ நீ என்ன பண்ணணும்னா செப்பரேட்டர்னா அவங்கள என்ன பண்ணணும், அரேஞ்ச் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும், செப்பரேட்டாக ஒவ்வொருத்தரையும் என்ன பண்ணணும், நீ அரேஞ்ச் பண்ணணும். புரியுதா? கிளியரா? ஓகேவா? ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா கொஷின் நம்பர் 8. ஓகேவா? ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க, 4 brothers and 3 sisters இருக்காங்க. ஓகேவா? இந்த
ஃபோட்டோக்கு என்ன பண்ணுற, அரேஞ்ச் பண்ணுற, எல்லாரையும் ஒரே ரோவில் என்ன பண்ணுற, நிற்க வைக்கிற. சரியா? ஸோ இப்போ ஒரே ரோவில் நிற்கும் போது எல்லா சிஸ்டர்ஸும் ஒன்றா வரணும். ஒன்றா வரணும் என்ன பண்ணுவேன், 4 சிஸ்டரையும் ஒன்றா போடுவேன். கரெக்டாக இல்லையா? அப்போ ஃபஸ்ட்டு பிரதர் 1, பிரதர் 2, பிரதர் 3, பிரதர் 4, சிஸ்டர் 1, சிஸ்டர் 2, சிஸ்டர் 3, 3 சிஸ்டரையும் ஒன்றா போடுவேன். 4 பிரதருக்கு இப்போ மொத்தம் எத்தனை வயசு? 1 2 3 4 5 5 5 ways இன்ட்டு 12 பண்ணக்கூடாதா? 3 பேர் உங்களுக்கு எவ்வளோ நினைக்கலாமா? அப்படின்னா 3 ஃபேக்டோரியல் பேஸ் நம்ம நிற்பாங்களா? இது என்னது டுகெதருக்கான ஆன்சர். ஸோ டுகெதருக்கான ஆன்சர் என்ன வருது? 720 ways வருதா? ஆன்சர் வந்துச்சா? இப்போ என்ன சொல்கிறாங்க, 2 பேர் ஒன்றா வரக்கூடாது, 2 சிஸ்டர் எப்பவுமே என்ன இருக்கக்கூடாது, எனக்கு பக்கத்தில் நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீ என்ன பண்ணணும், செப்பரேட் அரேஞ்ச்மெண்ட் தான் பண்ணணும். நோ டூ கொடுத்தா என்ன பண்ணணும், நீ செப்பரேட் அரேஞ்ச்மெண்ட். செப்பரேட் அரேஞ்ச்மெண்ட்னா இப்போ பிரதர் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், பிரதரை உட்கார வச்சுக்கலாம். ஏன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் யார் மேலே இருக்குது, சிஸ்டர் மேலே ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன், பிரதரை உட்கார வச்சுக்கோ. ஸோ பிரதர் 4 பேர் உட்காடுறாங்களா? ஸோ பிரதர் 1க்கு முன்னாடி இங்கே ஒரு சிஸ்டர் உட்காரலாமா, இங்கே ஒரு சிஸ்டர் உட்காரலாமா, இங்கே ஒரு சிஸ்டர் உட்காரலாமா, இங்கே ஒரு சிஸ்டர் உட்காரலாமா, இங்கே ஒரு சிஸ்டர் உட்காரலாமா? நமக்கு இருக்கிறது 3 சிஸ்டர் தான். ஆனால் எத்தனை பிளேஸில் அந்த 3 சிஸ்டர் உட்காரலாம்? 1 2 3 4 5 பிளேசஸில் 3 சிஸ்டர் உட்காரலாம். அப்போ என்னது 5p3 வேஸில் அவங்க உட்காரலாம். கரெக்டாக புரியுதா? இன்ட்டு பிரதர்ஸ் எத்தனை வேலை உட்காரலாம்? 4p4 வேஸில் பிரதர் உட்காரலாம். இங்கே பிரதர் 1 உட்காரலாம், ஆர் பிரதர் 2 உட்காரலாம், ஆர் பிரதர் 3 உட்காரலாம், பிரதர் 4 உட்காரலாம். கரெக்டாக இல்லையா? அப்போ பிரதர்ஸ் எத்தனை பேர் பொசிஷன் உட்காரலாம்? 4p4 வேஸில் பிரதர்ஸ் உட்காரலாம். 4 ஃபேக்டோரியல். ஸோ ஆன்சர் என்ன? 1440. புரியுதா? அவ்வளோதான் பெர்முடேஷன். ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், NPN பேசிக், NPR. நெக்ஸ்ட் என்ன, என்னப்பா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட பார்த்தோம். அதுக்கப்புறமா என்ன பார்த்தோம், டுகெதர், நாட் டுகெதர், அப்புறம் நோ டூ டுகெதர். 3 டிஃப்ரென்ஸ் தான். டுகெதர், நாட் டுகெதர், நோ டூ டுகெதர். நாட் டுகெதரை நெவர் டுகெதர்னு சொல்லலாம். நாட் டுகெதர் என்னன்னு சொல்லலாம், நெவர் டுகெதர்னு சொல்லலாம். புரியுதா? இந்த மாதிரி தான் சம்ம என்ன பண்ணணும், நீ சால்வ் பண்ணணும். ஓகேவா? ஓகேவா? ஷேரா? ஸோ கொஷின் நம்பர் 18 ட்ரை பண்ண. கொஷின் நம்பர் 18. ஸ்கூலில் 12 டீம்ஸ் இருக்காங்க. குவிஸ் காம்படிஷன் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. எத்தனை வேஸில் ஃபர்ஸ்ட், செகண்ட் அண்ட் தேர்ட் ப்ரைஸை அவங்களால வின் பண்ண முடியும்? $1,320 ways. கிளியரா? நெக்ஸ்ட்டு சம் ஆஃப் 4 டிஜிட்ஸ் வரதெல்லாம் விட்டுடு, ஏன்னா இன்னும் நம்ம சம் பார்க்கல. ஓகேவா? பட் நெக்ஸ்ட் கொஷின் போடலாம். கொஷின் நம்பர் 20. 4 digit numbers greater than 5,000 that can be formed out of digits 3, 4, 5, 6, 7. ஓகேவா? 3, 4, 5, 6, 7 வச்சு எத்தனை 4 டிஜிட் நம்பர் உன்னால் ஃபார்ம் பண்ண முடியும்னு கேட்குறாங்க. ஸோ 4 digits நமக்கு எத்தனை பிளேஸ் இருக்குது? 1 2 3 4 பிளேசஸ் இருக்குது. நம்மக்கிட்ட எத்தனை நம்பர்ஸ் இருக்குது? 1 2 3 4 5 நம்பர்ஸ் இருக்குது. 5 நம்பர்ஸுமே நம்மளால் ஃபஸ்ட் பிளேஸில் யூஸ் பண்ண முடியுமா இல்லை முடியாதா? ஃபஸ்ட் பிளேஸில் எத்தனை நம்பர்ஸ் யூஸ் பண்ண முடியும்? கிரேட்டர் தென் 5,000 சொல்கிறோம். அப்போ எத்தனை நம்பரை ஃபஸ்ட் பிளேஸில் யூஸ் பண்ண முடியும்? 5 யூஸ் பண்ணலாம், 6 யூஸ் பண்ணலாம், 7 யூஸ் பண்ணலாம். அப்போ 3 நம்பர்ஸ் ஃபஸ்ட் பிளேஸில் யூஸ் பண்ணலாமா? செகண்ட் பிளேஸில் எத்தனை நம்பர்ஸ் யூஸ் பண்ணலாம்? அப்போனா ஃபஸ்ட் பிளேஸுக்கு 3p1ன்னு சொல்லலாமா? அவுட் ஆஃப் 3 நான் என்ன பண்ண போகிறேன்? 1 செலக்ட் பண்ண போகிறேன். கரெக்டாக? எத்தனை நம்பர்ஸு? 3 4 என்னால் யூஸ் பண்ண முடியாது.
அப்போ எத்தனை நம்பர்ஸ் என்கிட்ட இருக்குது? 3 நம்பர்ஸ் 5 6 7. அவுட் ஆஃப் 5 6 7 ஃபஸ்ட் பிளேஸில் எத்தனை நம்பர் என்னால் உட்கார வைக்க முடியும்? ஒரு நம்பர் தான் உட்கார வைக்க முடியும். அப்போ 3p1 சொல்லலாமா? 3p1 ஆன்சர் என்ன? 3. 3லேருந்து ஒரு கேரக்டர் என்ன? 3. யாருக்கா 6 சொன்னது? ஓகேவா, புரிஞ்சுதா? ஸோ 3p1 டேஸ் ஃபஸ்ட் கேரக்டர் உட்கார வைக்கலாமா? செகண்டில் எத்தனை பேர் உட்கார வைக்கலாம்? ஃபஸ்ட்டு ஒரு நம்பரை உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் எத்தனை நம்பர் நம்மக்கிட்ட இருக்கும்? 4 டிஜிட்ஸ் இருக்கும். ஏன்னா நமக்கு என்ன ஆகக்கூடாது? ரிப்பீட் ஆகக்கூடாது. ஃபஸ்ட் பிளேஸில் வந்து நம்பர் என்ன ஆகக்கூடாது? உங்களுக்கு செகண்ட் பிளேஸில் வரக்கூடாது. அப்போ எத்தனை நம்பர் உங்ககிட்ட இருக்கும்? 4 நம்பர்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ 4 நம்பர்ஸில் நீ என்ன பண்ணணும்? எத்தனை பிளேஸ் இருக்குது இப்போ உங்ககிட்ட? 3 பிளேசஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ 3 பிளேசஸ் 4 நம்பர்ஸில் எவ்வளோ ஆகுது? 4p 3 days. 4p 3 ஆன்சர் என்ன? 4p 24. 24 into ஃபஸ்ட் பிளேஸில் ஒரு 3 72 ways. அப்போ ஆப்ஷன் என்ன? A. புரியுதா? இதுக்கு இது மட்டும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோ, ஆன்சர் செக் பண்ணிக்கோ புக் பேக்கில். கரெக்டாக இருக்கா? ஓகே. நம்பர் சப்ஸ்லாம் இப்படி தான் சால்வ் பண்ணணும். புரியுதா? கிளியரா? ஓகேவா? டவுட் இருக்கா? சொல்லுப்பா. கொஷின் நம்பர் 22 சால்வ் பண்ணு. 21 நீ போடலாம். 22 பேலன்ஸ்லாம் நீ வீட்டில் ஹோம்ஒர்க் போட்டு வரணும். சரியா? என்னம்மா சொல்கிறாங்க 22ல்? ட்ரையாங்கிள்ங்கிற வேர்டில் ஆங்கிள் என்ன இருக்கணும்? எப்பவுமே ஒன்றா இருக்கணுங்கிறாங்க. அப்போ என்ன ஆன்சர்? ஃபோர் இன்ட்டு 3 இன்ட்டு 2. ஆங்கிள் ஏன் ஷஃபிள் பண்ணல? அப்படியே இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? இதுவே ஆங்கிள் 2 கேட்டதுன்னு மட்டும் சொல்லியிருந்தாங்கன்னா அப்படி என்ன பண்ணிடணும்? ஆங்கிளை மறுபடியும் ஷஃபிள் பண்ணிடணும். ஓகேவா? ஆங்கிள் எப்படி ஷஃபிள் பண்ணுவேன்? எத்தனை கேரக்டர்ஸ் இருக்குது? 5 5 5 ஆங்கிள் ஷஃபிள் பண்ணுவேன். புரியுதா நான் சொல்கிறேன்? ஸோ இங்கே என்ன சொல்லிட்டாங்க? ஆங்கிள்ங்கிற வேர்டு மாறக்கூடாது, எப்பவுமே ஆங்கிள் என்ன இருக்கணும்? ஒன்றா இருக்கணும்னு சொன்னதுனால என்ன பண்ணணும்? வெறும் ஆங்கிள் அப்படியே சிங்கிள் வே ஒரே வே தான். அது என்ன பண்ணுறது? வேறு எதுவும் ஃபர்தராக பண்ணக்கூடாது. கிளியரா? அப்போ ஆன்சர் என்ன உனக்கு? 24 ways. கிளியரா? ஓகேவா? நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 23. டாட்டர்ங்கிற வேர்டில் பபிள்ஸ் எப்பயுமே ஆட் பிளேஸில் தான் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டாட்டர்ங்கிற வேர்டில் பபிள்ஸ் எப்பவுமே என்ன பிளேஸ் வரணும்? உனக்கு ஆட் பிளேஸ் தான் வரணும்னு சொல்கிறாங்க. ஸோ ஆட் பிளேசஸ் எத்தனை இருக்குது பபிள்ஸ்க்கு? எத்தனை இருக்குது டாட்டர்? 9 8. எத்தனை ஆட் பிளேசஸ் இருக்குது? 4 ஆட் பிளேசஸ் இருக்குது. கரெக்டாக இல்லையா? எத்தனை வவல்ஸ் இருக்குது? 3 வவல்ஸ் இருக்குது. அப்போ இந்த 4 ஆட் பிளேசஸில் தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண முடியும்? 3 வவல்ஸை நீ ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறமா பேலன்ஸ் இருக்கிற பிளேஸில் என்ன பண்ணிக்கலாம்? நீ மற்ற லெட்டர்ஸ் என்ன பண்ணிக்கலாம்? ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். புரியுதா? ஓகேவா? ஸோ ஆன்சர் என்ன? P 3 into 4 factorial.
கரெக்டாக 2880 ஆப்ஷன் ஏ செக் பண்ணு. கரெக்டா? எப்படி நான் 576 வந்துச்சு? ஓகேவா? ஈஸியாக இருக்கா காம்படிஷன்? ஏன்ப்பா சொல்லும்போது ஈஸியாக இருக்கா? ப்ராக்டிஸ் பண்ணால் வந்துடும்ப்பா. ஒன்றுமே பண்ணல, அது இருக்கிற இன்ஃபர்மேஷன் எடுத்து என்ன பண்ணுறோம், அதெல்லாம் பிளாக் பண்ணுறோம். ஓகேவா? ப்ராக்டிஸ் பண்ணால் தான் எல்லாமே ஈஸியாக இருக்கும். சூப்பரான சாப்டர், ஈஸியான சாப்டர். 4 மார்க்ஸ் தான் நான் கேட்பான், அதிகமாக கேட்க மாட்டேன். சரியா? முடிச்சிட்டிங்களா? ஓகேவா? நெக்ஸ்ட்டு சர்க்குலர் பர்முடேஷன். நெக்ஸ்ட் என்னது? சர்க்குலர் பர்முடேஷன். சர்க்குலர்னா அது ரவுண்ட் டேபிள் உட்காராது. அந்த மாதிரி கொஷின் வந்து ரவுண்ட் டேபிள் ஆர் சர்க்குலர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன பண்ணணும்? இந்த சர்க்குலர் பர்முடேஷன் நம்ம என்ன பண்ணணும்? யூஸ் பண்ணணும். இப்போ ஒன்றா உட்காரும் போது 2 பேர் எப்பவுமே ஒன்றா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? இப்போ இதே இடத்துல வேறு ஏபிசிடி இருக்காங்க. அப்போ ஏபிசிடியை எப்படி அரேஞ்ச் பண்ணுவாங்க? ஏபிசிடி உட்காரலாம், ஆர் டிஏபிசி உட்காரலாம், ஆர் சிடிஏபி உட்காரலாம், ஆர் டிசிடிஏ உட்காரலாம். இங்கே பார்த்தீங்கன்னா டியும் ஏவும் எப்போ பார்த்தாலும் ஒன்றாவே இருப்பாங்க. கரெக்டாக? இங்கே சர்க்குலரில் ரவுண்டாக உட்காரும் போது கூட ஒன்றாவே இருப்பாங்க. கரெக்டாக இல்லையா? ஓகேவா? ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா சர்க்குலர் பர்முடேஷன் எப்பவுமே கொடுக்குறாங்க கொஷினில் அப்படின்னா நீ எப்பவுமே என்ன பண்ணிடணும்னா n-1 பண்ணிடணும். என்ன பண்ணிடணும்? n-1. 4 பேர் பண்ணணும். ஆன்சர் என்ன? n-1 ஃபேக்டோரியல். 6 பேர் சர்க்குலரில் உட்காராங்கன்னா என்ன ஆன்சரு? 6-1 ஃபேக்டோரியல். 3 பேர் உட்காராங்கன்னா 3-1 ஃபேக்டோரியல். புரியுதா? எப்பவுமே சர்க்குலரில் உட்காரும் போது என்ன பண்ணிடணும்? n-1 ஃபேக்டோரியல் யூஸ் பண்ணணும். சர்க்குலரில் உட்காரும் போது என்ன பண்ணணும்? n-1 ஃபேக்டோரியல் என்ன பண்ணணும்? யூஸ் பண்ணணும். கிளியரா? ஓகேவா? நெக்ஸ்ட்டு சர்க்குலர்லேயே உனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்க. நோ பர்சன் ஹேஸ் சேம் 2 நெய்பர்ஸ். அப்படின்னா என்னது? ஒருத்தன் பக்கத்துலேயே இன்னொருத்தன் வரக்கூடாது, உனக்கு வரக்கூடாது. 2 நெய்பரும் ஒன்றா வரக்கூடாது. இப்போ இங்கே உட்காரானா இந்த பக்கமும் அந்த பக்கமும் வரக்கூடாது. சேம் பர்சன் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சேம் பர்சன் வரக்கூடாதுன்னு சொல்லும்போது 1/2 × n-1 ஃபேக்டோரியல் என்ன பண்ணணும்? யூஸ் பண்ணணும். 2 பேர் சேம் நெய்பர்ஸ் வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணணும்? 1/2 × n-1 ஃபேக்டோரியலை யூஸ் பண்ணணும். ஓகேவா? கிளியரா? நெக்ஸ்ட் இதே கொஷினில் உனக்கு இந்த கொஷின் ஃபேமஸாக எக்ஸாம்பிள் கேட்குறது. சரியா? நம்பர் ஆஃப் நெக்லஸ் ஃபார்ம்டு வித் n பீட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் கலர்ஸ். ஓகேவா? நெக்லஸ் போடுறோம்ல, நெக்லஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஒயிட் வைக்கிறதுனா பக்கத்தில் என்ன கூடாது? இன்னொரு ஒயிட்டு
வரக்கூடாது. ஓகேவா? ஸோ வேறு வேறு கலர் சொன்னாங்கலாம் வரலாம். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணணும், மறுபடியும் 1/2 இன்ட்டு n-1 ஃபேக்டோரியல் தான் என்ன பண்ணணும், யூஸ் பண்ணணும். புரியுதா? இந்த நெக்லஸ் கொஷின் நிறைய தடவை எக்ஸாமில் கேட்பாங்க. சரியா? புரியுதா இந்த 2 பாயிண்ட்டும்? ஓகேவா? ஸோ இது என்ன பெர்முடேஷன், சர்க்குலர் பெர்முடேஷன். நெக்ஸ்ட்டு ரெஸ்ட்ரிக்ஷன். இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், கரெக்டாக இல்லையா? அது ரெஸ்ட்ரிக்ஷன். ஸோ அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன பண்ணிக்கணும், NPRன்னு பார்த்தோமா? இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லேயே அந்த ஆப்ஜெக்ட் இஸ் நாட் டேக்கன் இன் எனி அரேஞ்ச்மெண்ட். அப்போனா ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 4 பேர் நிற்கிறாங்க. 4 பேரில் ஒருத்தரை நான் என்ன பண்ணக்கூடாது, எப்பவுமே இந்த அரேஞ்ச்மெண்ட் என்ன பண்ணிக்கூடாது, எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ என்ன பண்ணிடணும், n-லேருந்தே -1 பண்ணிடணும். கிளியரா? புரியுதா? 10 பேர் நிற்கிறாங்க. அந்த 10ல் அந்த ஒருத்த ஃபோட்டோகிராஃப்க்கு என்ன பண்ணக்கூடாது, போஸே கொடுக்கக்கூடாது சொல்லிடுறாங்க. அப்போ அந்த ஒருத்தர் என்ன பண்ணிடணும், ரிமூவ் பண்ணிடணும். அப்போ பேலன்ஸ் எத்தனை பேர் இருப்போம், 9 பேர். அப்போனா 9p4 வேஸா. இப்போ என்ன சொல்கிறாங்க, இன்னொரு வே சொல்கிறாங்க, அந்த 10ல் ஒருத்தன் எல்லா ஃபோட்டோலையும் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, 9p3 யூஸ் பண்ணணும். ஏன்னா நமக்கு எத்தனை சீட் இருக்குது, 4 சீட் இருக்குது. இதில் ஒருத்தன் எப்பவுமே கண்டிப்பாக உட்கார போகிறோம். அப்போ பேலன்ஸ் இருக்க 3 சீட்டு தான் நீ செலக்ட் பண்ணணும் அவுட் ஆஃப் 9. புரியுதா? அப்போ ஒரு பர்சனை நீ இன்க்ளூட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லும்போது நீ என்ன யூஸ் பண்ணணும், n-1pr யூஸ் பண்ணணும். ஒரு பர்சனை எப்பவுமே இன்க்ளூட் பண்ணணும்னு சொல்லும்போது நீ என்ன பண்ணணும், n-1pr-1 யூஸ் பண்ணணும். கிளியரா? ஒருத்தன் எந்த ஃபோட்டோக்கும் போஸே கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னால் நீ என்ன யூஸ் பண்ணணும், n-1pr யூஸ் பண்ணணும். கிளியரா? நோட்டில் தெளிவாக எழுதிக்கோ. நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றும் புரியாது, புக்கில் பார்க்கும்போது எக்ஸாமுக்கு மிஸ் பண்ணிட்டு போயிடுவேன். நெக்ஸ்ட்டு ஒருத்தனை எப்பவுமே இன்க்ளூட் பண்ணணும், ஆல்வேஸ் இன்க்ளூடட்னு சொல்லும்போது என்ன பண்ணணும், n-1pr-1. இன்க்ளூட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் n-1pr. கிளியரா? புரிஞ்சுதா? ஷியர். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் நம்பர் 1 இங்கே போடுங்க. ட்ராட் அப்படிங்கிற வேர்டில் 2 பபிள்ஸ் என்ன பண்ணக்கூடாது, எனக்கு நெவர் பீயிங் செப்பரேட்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 2 பபிள்ஸ் நீ என்ன பண்ணக்கூடாது, பிரிக்கவே கூடாது. அப்போ பிரிக்கக்கூடாதுன்னு என்ன சொன்னது, டுகெதரா நாட் டுகெதரா, டுகெதர். அது வந்து கொஷினில் வந்து நான் செப்பரேட்டட்னு சொல்லிட்டாங்க, நாட் டுகெதர் சொல்லாது. புரியுதா? கொஷினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எசன்ஸை எடுத்துக்கிட்டு அது டுகெதரா நாட் டுகெதரான்னு சொல்லு. என்ன சொல்கிறாங்க, 2 பிரிக்கவே கூடாதுங்கிறாங்க. பிரிக்கக்கூடாதுன்னு அது டுகெதர் சொல். அப்போ டுகெதர் வாங்க, டுகெதர் சொல்லி கொடுத்தாங்க. அது போட்டு ஆன்சர் சொல்லி பார்ப்போம். ட்ராட் அப்படிங்கிற வேர்டில் பபிள்ஸை எப்பவுமே என்ன பண்ணக்கூடாது, பிரிக்கக்கூடாது. ஸோ பபிள்ஸை பிரிக்காமல் எத்தனை வேஸ் பாசிபிள்னு சொல்லு. ஓகே 720 AUUA உட்காரலாம்ல, அது 2 ஃபேக்டோரியல் பண்ணோம்ல. என்ன பண்ணணும்னு சொன்னேன், நாட் செப்பரேட் என்னென்ன அர்த்தம், 2 பேரும் பிரிக்கவே கூடாது. 2 பேரும் பிரிக்கக்கூடாதுன்னா அவங்க 2 பேரும் எங்கே வேணால் மாறி உட்காரலாம்ல, அவங்களுக்குள்ளே உட்காரலாம்ல. என்னப்பா DRGHT அப்புறம் AU இவங்க 2 பேரும் ஒரு பாக்ஸில் இருக்காங்க. 1 2 3 4 5 6 ஃபேக்டோரியல் இன்ட்டு இவங்க 2 பேரும் UAAU எப்படின்னா உட்காரலாம்ல. இவங்களை பிரிக்கக்கூடாதுன்னு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. AU இருக்கணும் UA இருக்கணும்னு சொல்லியிருக்காங்களா. அப்போ முன்னாடி 2 ஃபேக்டோரியல் பண்ணுவாங்க.
என்னம்மா ஓகேவா சுஜிதா? நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, ஒரு கொஷினில் உனக்கு n புக்ஸ் இருக்குது ஓகேவா, அதில் 2 பர்டிகுலர் புக்ஸ் எப்பவுமே டுகெதர் வரக்கூடாதுங்கிறாங்க. அப்போ டுகெதர் வரக்கூடாதுன்னு சொன்னான்னு சொன்னேன், டோட்டல் மைனஸ் டுகெதர் ஓகேவா. 2 பர்டிகுலர் புக்ஸாக இல்லைன்னா வந்து no two particular என்ன சொல்கிறாங்க, no two particular books so that 2 particular books are not together. ஓகே, நாட் டுகெதர் சம் தான். அப்போ நாட் டுகெதர் என்ன பண்ணேன், டோட்டல் மைனஸ் டுகெதர். அப்போ டோட்டல் ஆன்சர் என்ன, n ஃபேக்டோரியல். டுகெதருக்கான ஆன்சர் என்ன, என்னிலேருந்து ஒரு ஆப்ஜெக்டை மட்டும் பிரித்து வச்சுடுறோமா, அந்த ஒரு ஆப்ஜெக்ட் தானே இப்போ இங்கே பாரு, இது ஒரு ஆப்ஜெக்டை தானே கன்சிடர் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த ஒரு ஆப்ஜெக்டை மட்டும் பிரித்து வச்சுடுறோமா, அப்போ n-1ன்னு சொல்லலாமா அதை. இப்போ 1 2 3 4 5 6ன்னு கவுண்ட் பண்ணியா, அப்போ இது ஒரு ஆப்ஜெக்ட்னு சொல்லலாமா, அப்போ n-1ன்னு சொல்லலாமா. அப்புறம் இது உள்ளுக்குள்ளே 2 டைம்ஸ் ஷஃபிள் ஆகிறதுனால 2 ஃபேக்டோரியல் சொல்கிறியா. அப்போ 2 புக் இருக்கா இங்கே ஓகேவா. அப்போ டுகெதருக்கு ஆன்சர் என்ன, n ஃபேக்டோரியல் மைனஸ் 2 × n-1 ஃபேக்டோரியல். புரியுதாம்மா? இங்கே n என்ன, இப்போ ட்ராட்டில் DRGHT கரெக்டா. அப்புறம் 2 என்ன, AU. இது டோட்டல் என்ன, 1 2 3 4 5 6 7 கரெக்டா. 7 ஃபேக்டோரியல் மைனஸ் இது இருந்தால் டுகெதரா, டுகெதருக்கு ஆன்சர் என்ன இப்போ நீ கண்டுபிடிச்சியே 6 ஃபேக்டோரியல் × 2 ஃபேக்டோரியல். அப்போ இந்த 6 ஃபேக்டோரியல்ன்றது இது என்ன, இப்போ 6ன்றது என்ன, n-1 கரெக்டா. அதுதான் இப்போ என்னது, n ஃபேக்டோரியல் மைனஸ் n-1 ஃபேக்டோரியல் × 2. புரியுதாவா என்ன பேசுகிறேன்னு? ஸோ அப்புறம் என்ன பண்ணேன், n ஃபேக்டோரியல் எப்படி எழுதலாம், n × n-1 ஃபேக்டோரியல் எழுதலாமா, மைனஸ் 2 × n-1 ஃபேக்டோரியல் எழுதலாமா, n ஃபேக்டோரியல் காமனாக வெளியில் எடுத்துக்கலாமா, n-1 ஃபேக்டோரியல் அப்புறம் n-2 வருமா. கிளியரா, புரியுதா? என்னம்மா ஓகேவா, புரியுதா புரியலையா, கொஞ்சம் புரியுதா ஓகேவா. எக்ஸாம்பிள் 3, பொறுமையாக யோசிச்சு போடு. 6 புக் இருக்குது எக்கனாமிக்ஸில், 3 மேக்ஸ் புக் இருக்குது, 2 அக்கௌண்ட்ஸ் புக் இருக்குது. ஸோ நீ என்ன பண்ணுற, ஒரு ஷெல்ஃபில் இதை அடுக்கிற. ஸோ தட் சேம் சப்ஜெக்ட் புக் எப்பவுமே என்ன பண்ணுறாங்க, ஒன்றா அது வாங்குறாங்க.
அப்புறம் ஏன் மல்டிபிள் பண்ணுறது நோட் பண்ண ஈஸியாக எப்படி சால்வ் பண்ணலாம் சொல்லலாம். ஃபஸ்ட்டு எக்கனாமிக்ஸ் புக் எல்லாமே ஒன்றா இருக்கணுன்றாங்க. ஓகேவா? 3 ஷெல்ஃப் இருக்குது. ஷெல்ஃப் 1, ஷெல்ஃப் 2, ஷெல்ஃப் 3. ஒன்று 6 எக்கனாமிக்ஸ் புக்கும் இங்கே வரலாம். 6 எக்கனாமிக்ஸ் புக்கும் இங்கே வரலாம். வேறு 6 எக்கனாமிக்ஸ் புக்கு இங்கே வரலாம். கரெக்டாக இல்லையா? ஓகேவா? ஸோ 3 ஷெல்ஃபில் வைக்கணும். கரெக்டாக இல்லையா? ஏன்னா எக்கனாமிக்ஸ் புக், மேத்ஸ் புக், அக்கௌண்ட்ஸ் புக் இருக்குது. ஓகேவா? ஃபஸ்ட்டு எக்கனாமிக்ஸ் புக்கை நான் வந்து இந்த ஷெல்ஃபில் வைக்கிறேன்னு வச்சுக்கிறேன். அப்போ எத்தனை டேஸில் இந்த ஷெல்ஃபில் எக்கனாமிக்ஸ் புக்கை வைக்கலாம்? 6 டேஸில் வைக்கலாமா? மேத்ஸ் புக்கு இந்த ஷெல்ஃபில் வைக்கிறேன்னு வச்சுக்கோ. அப்போ எத்தனை டேஸில் வைக்கலாம்? 3 டேஸில் வைக்கலாமா? நெக்ஸ்ட்டு அக்கௌண்ட்ஸ் புக்கை 2 டேஸில் வைக்கலாமா? இப்போ இதே இடத்துல தான் வைக்கணுமா, இல்லை அக்கௌண்ட்ஸ் புக்கை இங்கே கூட வைக்கலாமா? இங்கே கூட வைக்கலாம், இங்கே கூட வைக்கலாம், இங்கே கூட வைக்கலாம். அப்போ 3 டேஸில் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணலாமா? அப்போ ஆன்சர் என்ன? 6 ஃபேக்டோரியல் இன்ட்டு 3 ஃபேக்டோரியல் இன்ட்டு 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு 3 ஃபேக்டோரியல். ஓகே, அப்படி போட்டுருந்தா ஓகே. இல்லை பஸ் 6 into 720 டேரெக்டாக போடுங்க. அதனால் கேட்டேன். உனக்கு புரிஞ்சால் ஓகேவா? சரி, கிளியரா? Next question. How many different numbers can be formed using any 3 out of 5 digits? இங்கே நம்ம பார்க்குறது எல்லாமே வித்தவுட் ரெப்படேஷன் தான். ஓகேவா? வித் ரெப்படேஷன் நம்ம இன்னும் போகவே இல்லை. ஓகேவா? காம்பினேஷன் முடிச்சுட்டு வித் ரெப்படேஷன் பார்த்துக்கலாம். சரியா? ஸோ என்ன சொல்கிறாங்க, 1 2 3 4 5 யூஸ் பண்ணி எத்தனை 3 டிஜிட் நம்பரை ஃபார்ம் பண்ண முடியும்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின், எத்தனை 3 டிஜிட் நம்பர் ஃபார்ம் பண்ண முடியும்? 5b 3 ways, 65 p 3. எத்தனை பிளேஸ் இருக்குது? 3 டிஜிட்ஸ். எத்தனை நம்பர்ஸ் இருக்குது? 5 நம்பர்ஸ். ஓகேவா? கிளியரா? நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, பிகின் வித் a specified digit. அப்போனா ஸ்டார்டிங் என்ன ஆகணும், உனக்கு ஸ்பெசிஃபைடு டிஜிட் வரணும்னு சொல்கிறாங்க. ஏதாவது ஒரு நம்பரை அவங்கள ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க ஸ்டார்டிங். ஓகேவா? அப்போ அந்த நம்பரை தவிர்த்து பேலன்ஸ் எத்தனை நம்பர்ஸ் நமக்கு இருக்குது? 4 நம்பர்ஸ். 4b 2 ways தான் பாசிபிள். கரெக்டாக இல்லையா? ஏன்னா ஸ்டார்டிங் நம்பர் அவங்க என்ன சொல்லிடுறாங்க, இதில் தான் ஸ்பெசிஃபைடு டிஜிட்டில் தான் வரணுங்கிறாங்க. அந்த ஸ்பெசிஃபைட் நம்பர் என்னன்னு நமக்கு சொல்லலை. அந்த ஸ்பெசிஃபைட் நம்பர் 1 way. கரெக்டாக இல்லையா? ஏன்னா ஒரு நம்பர் சொல்லும்போது அந்த நம்பர் மட்டும் தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும். 4ன்னு சொன்னாங்கன்னா 4 மட்டும் தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். அப்போ அது என்ன வே? 1 way இன்ட்டு பேலன்ஸ் எத்தனை நம்பர்ஸ் இருக்குது? அந்த ஒரு நம்பர் தவிர்த்து பேலன்ஸ் ஒரு நம்பர் இருக்கும். கரெக்டாக இல்லையா? பேலன்ஸ் 4 நம்பர் இருக்கும். அப்போ 4b 2 ways. கிளியரா? புரிஞ்சதப்பா? நெக்ஸ்ட்டு, begin with a specified digit and end with a specified digit. நம்ம சத்தமாக சொல்லுங்கள், கேட்கல. நான் மைக் யூஸ் பண்ணுறதுனால உங்கள் கையில் மைக் கொடுத்துருவா. அப்போ சத்தமாக சொல்லுங்கள். 3b 1 ways. ஏன்னா ஃபஸ்ட்டு டிஜிட்டை ஃபிக்ஸ் பண்ணிடுற, லாஸ்ட் டிஜிட்டை ஃபிக்ஸ் பண்ணிடுற. எனக்கு கேட்கணும் நீங்கள் சொன்னால். ஓகேவா? ஓகேவா? ஸோ அதான் இங்கே ஆன்சர் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டுக்கு 12, இதுக்கு 3. கிளியரா? புரியுதா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் 5. How many 4-digit number can be formed using 1 2 3 5 7 8 9?
ஃபஸ்ட்டு ஹவு மெனி 4 டிஜிட் நம்பருக்கு ஃபஸ்ட்டு ஆன்சர் பண்ணேன், அப்புறமா greater than 3000 ஆன்சர் பண்ணுவேன். என்ன பயங்கர போடுறீங்க? எத்தனை டிஜிட்ஸ்மா இருக்கு? 7 டிஜிட்ஸ். எத்தனை நம்பர்ஸ் ஃபார்ம் பண்ணணும்? 4 டிஜிட்ஸ். அப்போ எத்தனை வேஸ் இருக்கு? 840 வேஸ் இருக்கு. ஓகே. ஸோ 3000க்கு மேலே எத்தனை நம்பர்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும்? அதான் போட்டிருக்கீங்களா? ஏற்கனவே போட்டோமே 5000 போட்டோமே, அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு பிளேஸில் 5 டிஜிட்ஸ் ஃபிக்ஸ் பண்ண முடியுமா? அடுத்து எத்தனை பிளேஸ் இருக்கு? 5p3 6p3 இருக்கா? ஃபஸ்ட் பிளேஸில் ஒரு நம்பர் ஃபார்ம் பண்ண முடியுமாம்மா? 1 2 3 4 பிளேஸ் இருக்குது. ஃபஸ்ட் பிளேஸில் 5 நம்பர் யூஸ் பண்ண முடியுமா? செகண்ட் பிளேஸில் எத்தனை நம்பர் யூஸ் பண்ண முடியும்? எத்தனை நம்பர் நமக்கு ரிமைனிங் இருக்குது? 7ல் ஒரு நம்பர் போயிடுச்சுன்னா எத்தனை நம்பர் இருக்குது? 6. அப்போனா 6p3 வேஸ் யூஸ் பண்ணலாமா? கிளியரா? ஓகேவா? புரியுதாப்பா? ஃபஸ்ட் நம்பரு 5 டிஜிட்ஸ் யூஸ் பண்ணலாம். என்ன 5 டிஜிட்ஸு? 1 2 தவிர்த்து பேலன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணலாம். 3 5 7 8 9 ஃபஸ்ட் பிளேஸில் யூஸ் பண்ணலாம். ஸோ 5 டிஜிட்ஸ் யூஸ் பண்ணலாமா? 5p1 வேவா? செகண்ட் பிளேஸு, செகண்டு தேர்டு ஃபோர்த்து 3 பிளேஸ் இருக்கு. இன்னும் எத்தனை நம்பர்ஸ் இருக்கு? இன்னும் ஃபஸ்ட்டில் ஒரு நம்பர் யூஸ் பண்ணுறேன்னா ரிமைனிங் எத்தனை நம்பர் இருக்கும்? 6 நம்பர்ஸ். அப்போ 6p3 வேஸில் யூஸ் பண்ணலாமா? ஸோ அதுதான் ஆன்சர், 600 வேஸ். கிளியரா? நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் எக்ஸாம்பிள் 7. Six students, 2 Indians, 2 Americans, 2 Russians. They stand in a row for photograph. 2 Indians are together, 2 Americans are together and 2 Russians are together. என்ன மாதிரி சம் இது? இப்போ போட்டோம்ல புக்கு, அதே மாதிரி சம் தான். கிளியரா? புக்கு சம்மையெல்லாம் என்ன பண்ணணும்? 2 factorial into 2 factorial into 2 factorial into 3 factorial. அவ்வளோதான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சர்க்குலரில் வரும்போது நான் என்ன சொன்னேன் உனக்கு? n-1 பண்ணணும்னு சொன்னேன்னா, அப்போ சர்க்குலரில் ஆல்வேஸ் டுகெதர்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே 1 2 3 4 5 5 பேர், 5 பேரில் 2 பேர் ஆல்வேஸ் டுகெதர் சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணிப்பேன்? இதை ஒன்றா போட்டுப்பியா? அப்போ என்னென்ன 1 2 3 4 ஆகிடும். கரெக்டாக இல்லையா? அப்போ 4 -1 ஃபேக்டோரியல் மறுபடியும் பண்ணணும். புரியுதா? எண்ணிலேருந்து மறுபடியும் -1 பண்ணணும். எண்ணை எப்படி சூஸ் பண்ணுவேன்? இந்த டுகெதரை தனியாக வச்சுக்கணும். கிளியரா? இப்போ நம்ம எப்படி டுகெதர் சம் போட்டோம்ப்பா? அப்போ டுகெதரில் என்ன பண்ணேன்? ஒன்றா வச்சுக்கிட்டியா? அப்புறமா என்ன பண்ணுவேன்? -1 போடுவியா? அதே மாதிரி 4 -1 ஃபேக்டோரியல் பண்ணணும். அப்புறம் இந்த 2 பேர் எங்கே வேணால் மாறி உட்காரனால அதுக்கு மறுபடியும் 2 ஃபேக்டோரியலால் மல்டிபிள் பண்ணணும். கிளியரா? நாட் டுகெதர் சொன்னால் என்ன பண்ணுவேன்? டோட்டல் மைனஸ் டுகெதர். டோட்டல் என்ன இங்கே நமக்கு? 5 ஃபேக்டோரியல். அப்படின்னா அது 5 -1 ஃபேக்டோரியல். டுகெதர் என்ன? -4 -1 into 2 ஃபேக்டோரியல். இது என்னது? நாட் டுகெதர் சம்.
புரியுதா? அதே மாதிரி நோ 2% சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணணும், நீ தனித்தனியாக தான் அரேஞ்ச் பண்ணணும். 4 பாய்ஸ் 4 கேர்ள்ஸ் இருக்காங்க, அப்போ ஒரு கேர்ள் பக்கத்தில் இன்னொரு கேர்ள் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு பாய்ஸ் உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறமா கேர்ள்ஸ் அவங்களுக்கு நடுவில் என்ன பண்ணணும், உட்கார வைக்கணும். புரியுதா? கிளியரா? ஓகேவா? ட்ரை பண்ணி பாருங்க, போடலாம், ஒன்றும் கஷ்டம் கிடையாது. சரியா? ஸோ கொஷின் நம்பர் 9 ட்ரை பண்ணு. 8 persons seated in the round table. ஃபஸ்ட்டு ரவுண்ட் டேபிள் ஃபஸ்ட் பார்ட் மட்டும் ஆன்சர் பண்ணேன். 8 persons ரவுண்ட் டேபிளில் எத்தனை வேஸில் உட்காருவாங்க? சர்க்குலரா நார்மலா? சர்க்குலர்னா என்ன பண்ணணும், n-1 பண்ணணும். அப்போனா 7 factorial ஆன்சர். புரியுதா? நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, 2 பேர் எப்பயுமே ஒன்றா உட்காரணும்னு சொல்கிறாங்க. அப்போ 2 பேர்னா ஃபஸ்ட்டு மேப் போடு எல்லாத்துக்குமே. 1 2 3 4 5 6 7 8 இதில் 2 பேர், எந்த 2 பேர் வேணால் நீ சூஸ் பண்ணிக்கோ, உங்கள் இஷ்டம். ஸோ நான் இவங்க 2 பேரும் செலக்ட் பண்ணிட்டேன். அப்போ எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 6 7. கரெக்டா? அப்போனா 7 - 1 factorial இன்ட்டு இவங்க 2 பேர் எப்படி நம்ம மாதிரி உட்காரலாம்ல, 2 factorial. ஆன்சர் என்ன? 1440. கிளியராமா? 7 - 1 factorial என்ன? 6 factorial 2 factorial. புரியுதா? கிளியரா? அந்த n-1 மறக்கக்கூடாது. ஓகேவா? அங்கே பார்த்தா மாதிரியே தான் எல்லாமே சேர்ந்து கூட என்ன பண்ணணும், n-1 மட்டும் பண்ணிட்டு வரணும். n-1 பண்ணலனால சர்க்குலர் பர்முடேஷன் தப்பாயிடும். கிளியரா? புரியுதா? லாஸ்ட் கொஷின். 6 boys and 5 girls are to be seated in a photograph. என்ன சொல்கிறாங்க, 2 கேர்ள்ஸும் ஒன்றா உட்காரக்கூடாது, அதே மாதிரி 2 பாய்ஸும் ஒன்றா உட்காரக்கூடாது. ஸோ எத்தனை வேஸில் உட்கார முடியும்? ஒரு பாய் பக்கத்தில் இன்னொரு பாய் வரக்கூடாது, ஒரு கேர்ள் பக்கத்தில் இன்னொரு கேர்ள் வரக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும், நீ போட்டு தான் பார்க்கணும், ஒவ்வொருத்தரையும் உட்கார வச்சு பார்க்கணும். கரெக்டாக இல்லையா? இப்போ பாய் எத்தனை பாய் இருக்காங்க? 1 2 3 4 5 6. ஓகேவா? இப்போ நான் உட்கார வைக்கிறேன். என்ன ஆகிடாங்க பாரு, 1 2 3 4 5 6. கேர்ள் இங்கே உட்கார வைக்கலாமா? இங்கே உட்கார வைக்கலாமா? இங்கே உட்கார வைக்கலாமா? இங்கே உட்கார வைக்கலாமா? எத்தனை கேர்ள்ஸ் இருக்காங்க? 5 கேர்ள்ஸ். இங்கே உட்கார வைக்கிறேன்னா அவ்வளோதான், 5 கேர்ள்ஸ் முடிஞ்சிச்சு. ஆனால் 2 பாய்ஸ் ஒன்றா வந்துட்டாங்க. அப்போ இந்த பொசிஷன் உட்கார வைக்க முடியுமா? முடியாது. அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், வேறு வே பாசிபிள் என்ன? இங்கே கேர்ள்ஸ் உட்கார வைக்கலாமா? 1 2 3 4 5. அப்போ இங்கே 2 பாய்ஸும் ஒன்றா வந்துட்டாங்க, இதுவும் பாசிபிள் கிடையாது. அப்போ என்ன பண்ணலாம், இங்கே கேர்ளை உட்கார வைக்கக்கூடாது. கரெக்டாக இல்லையா? அப்போ என்ன பண்ணலாம், 1 2 3 4 5. 5 கேர்ள்ஸ் எத்தனை வேஸில் உட்கார வைக்கலாம்? 5p 5 வேஸில். 1 2 3 4 5 6 பாய்ஸ் எத்தனை பேர் உட்கார வைக்கலாம்? 6p 6 வேஸில் உட்கார வைக்கலாம். புரியுதா? ஸோ ஆன்சர் என்ன? $86,400. Next, number of ways 7 girls from a ring. Ring na round. அப்பனா என்ன காம்படிஷன்? n-1. n-1 na 7 - 1 factorial என்னது? 6 factorial. ஓகேவா? நெக்ஸ்ட் டிஃப்ரெண்ட் ஜுவல்ஸ் அப்படின்னு வந்தாலும் என்ன பண்ணணும், நெக்லஸில் 1/2 யூஸ் பண்ணணும். நெக்லஸில் டிஃப்ரெண்ட்டுன்னு வந்தாலும் என்ன பண்ணணும், 1/2 யூஸ் பண்ணணும். கிளியரா? ஓகேவா? ஸோ இதெல்லாமே எனக்கு என்ன பண்ணுற, நீ ஹோம்ஒர்க் போட்டு வர. சரியா? ஸோ கொஷின் நம்பர் 21 வரைக்கும் ஹோம்ஒர்க் போட்டுட்டு வர. நாளைக்கு வந்து அடிஷ்னல் போட்டுக்கலாம். ஓகேவா? கிளியரா? காம்பினேஷன் நாளைக்கு பார்த்துக்கலாம். சரியா? ஸோ காம்படிஷனில் இந்த ஃபஸ்ட்டு exercise 1 அண்ட் exercise 2 நான் பண்ணுறேன், நீ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வர. ஓகேவா? புரியுதா? சொல்லுவா. நாளைக்கு காலைல 7:30 கிளாஸ். நாளைக்கு காம்படிஷன் கம்ப்ளீட் பண்ணிடலாம். நாளைக்கு ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வரணும். ஆமாம்.
20 கொஸ்டின் தானே பாருக்கு, நிறைய இல்லையே. உனக்கு நான் புக் பேக்லாம் போட சொல்லவே இல்லை, புக் பேக்லாம் போட சொல்லலைப்பா, வெறும் இந்த எக்ஸசைஸ் கொஷின்ஸ் மட்டும் போட சொல்கிறேன். அப்புறம் டச் விட்டினா உனக்கு தான் கஷ்டமாக இருக்கும். எவ்வளோ நேரம் இப்போ நம்ம கிளாஸ் எடுக்கவே 1.5 மணி நேரம் தான் ஆச்சு. 1 மணி நேரம் உட்காந்தா போட்டு முடிச்சிடலாம். இதிலே பாதி கொஷின் நான் அதில் டிஸ்கஸ் பண்ணிட்டேன் எக்ஸசைஸ் ஏல. கரெக்டாக ஃபேர் நோட் வச்சு நீ போட போகிறது மட்டும்தான். கிளியராம்மா? ஸோ நாளைக்கு 20 40 கொஷின் 1 ஹவர் உட்காந்துனா முடிச்சிடலாம். டிமாண்ட் நாளைக்கு மதியம் தான் டெஸ்ட்டு. ஸோ காலையிலலாம் கூட நீ உட்காந்து படிக்கலாம். சரியா? ஓகேவா? கிளியரா? போயிட்டு வாங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஈஸியாக தானே இருந்துச்சு பர்மிடேஷனு? என்னப்பா? ஓகேவா? சொல்லுமா கரெக்டாக இருக்குது. நீ போடும்போது வர மாட்டேங்கிற கொஸ்டின். ஏன்னா நீ இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல கரெக்டாக. அது பண்ண தான் வரும். நான் நிறைய பார்த்துட்டே இருக்கேன், எனக்கு ஈஸியாக இருக்குது. கரெக்டாக இல்லையா? யாராக இருந்தாலும் புதுசாக எதனா பண்ணானா இருக்கும், கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் ஃபீல் பண்ணாது கஷ்டமாக இருக்குது. ப்ராக்டிஸ் பண்ணால் வந்துடும். சரியா? இவர் ஒரு சயின்ஸ் ஸ்டூடெண்ட் வந்து உட்காந்து தைரியமாக படிச்சுட்டு இருக்காங்க 2 பேர். ஓகேவா? பயப்படாது ஃபஸ்ட்டு.